வணக்கம் ஜெஜா. நண்பர்களுக்கு வணக்கம். கேக்குதா? இது குரல் கேக்குதா? கேக்குது. அப்ப இன்னைக்கு முழுவதும் வாசிச்சு முடிச்சிட்டீங்க இல்லையா? சிறிய திருமடல் முடிச்சாச்சு ஜாஜா. நல்லது நல்லது. சரி, இன்றைக்கு மூணாவது பகுதியாக நாம சிறிய திருமடல் பார்க்கிறோம். ஒரு சின்ன முன்னறிமுகமாக கொடுக்கிறதாக இருந்தால், தமிழ் சங்க இலக்கிய மரபுல மடலூர்தல் அல்லது மடல் ஏறுதல் என்பது ஒரு நிறைவேறாத காதல்ல ஏற்படக்கூடிய ஒரு நிலை, ஒருதலை காதலாக ஏற்படக்கூடிய நிலை. தலைவன் தலைவியின் மேல் கொண்ட காதலால் தலைவி ஒப்புதல் தெரிவிக்காமல் இருந்தாலோ, அல்லது தலைவியினுடைய சூழ்நிலை காதலை ஏற்க முடியாததாக இருந்தாலோ, காதலன் கடைசியாக இறுதி முயற்சியாக செய்யக்கூடியதுதான் மடலேறுதல். மடல் என்பது பனை ஓலையால் செய்யப்பட்ட அந்த பனை மடல், அதனாலதான் அது மடல்னு சொல்றது. பனை ஓலையால் செய்யப்பட்ட ஒரு குதிரை பொம்மையை செய்து அதன் கழுத்தில் ஆவாரம்பூ மாலையை போட்டு அதன் மேல் தலைவன் ஏறி உட்கார்ந்துப்பான். தலைவன் எப்படி இருப்பான்னா, எருக்கம்பூ மாலையை தலையில் சுற்றி கொண்டு, கழுத்தில் எலும்பு மாலை அணிந்து கொண்டு, உடலெல்லாம் சாம்பலை பூசிக்கொண்டு, கையில ஒரு துணியில அந்த தான் காதலிக்கும் பெண்ணினுடைய உருவத்தை வரைந்து, தான் இன்ன பெண்ணை காதலிக்கிறேன், இப்படிப்பட்ட பெண்ணை காதலிக்கிறேன், இன்னென்னது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் அந்த பெண் இருப்பாளோ போவாளோ அங்கெல்லாம் போய் சொல்லுவான். அதனாலதான் மடல் ஊர்தல்னு பேரு. உதாரணமாக, அவ தோழியரோடு செல்லும் சுனை, நீராடும் சுனைக்கு சென்று பேசுவான். அவள் தோழியரோடு நீர் எடுத்து செல்லும் கிணற்றடிக்கு பேசுவான். ஊர் மன்றில் அந்த பெண்ணினுடைய உறவினர்கள் இருக்கக்கூடிய ஊர் மன்று, அதாவது நாற்சந்திகள், முச்சந்திகள் சந்திக்கும் இடத்துல இருக்கிற மண்டபம், அந்த மண்டபத்துல அவங்க குடும்பத்து பெரியவங்க இருப்பாங்கிறதுனால அங்க நின்று பேசுவான். இப்படியாக அவன் எல்லார்ட்டையும் நான் இந்த பெண்ணை விரும்புறேன், இப்படி விரும்புறேன், அவ என்னைய கண்டுக்கல, நான் அதனால மடல் வருகிறேன்லாம் சொல்லுவான். ரெண்டு விளைவு தான். ஒண்ணு, பெரியவங்க எல்லாம் சேர்ந்து எப்ப அந்த பையன் இப்படி இருக்கானே, உன்னை நினைச்சு இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டானே, நீ என்ன சொல்றன்னு கேட்பாங்க. பெரும்பாலான நேரங்கள்ல பெண்கள் பரிதாபப்பட்டு தொலைது, அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. அபூர்வமான தருணங்கள்ல கொஞ்சம் கெட்டிக்கார பெண்ணா இருந்தா இந்த கோமாளியை கல்யாணம் பண்ணி என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இவனுக்கு ஒரே கதி போய் இறந்து போயிட வேண்டியதான, மானம் போயிடுச்சு. ஆகவே அவங்க உயிரை விட்டுறணும். இதுதான் மடலூறுதல் மரபு சங்ககால இலக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பன்னீர் பாட்டியல்னு சொல்லி சங்க புலவர்கள் சங்க பாடல்களுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அதனுடைய இலக்கணத்திற்கு விளக்கம் பேசக்கூடிய நூலாகிய பன்னீர் பாட்டியல்ல இப்படித்தான் மடலூறுதலுக்கு ஒரு டெபினிஷன் வைக்கிறாங்க. இப்போ இந்த மடலூறுதல்ல இன்னொரு பகுதியாக பார்ப்பதாக இருந்தால், ஒரு பெண்ணுக்காக ஆணுக்கு சொல்லப்பட்டிருக்கிற தனித்துவமான குணம் அவனுடைய தன்மானம், மானமிழப்பின் உயிர் வாழாதவன் அப்படின்னு ஆணுக்கு சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட மானத்தையே ஒரு பெண்ணினுடைய அன்பிற்காக ஏங்கி அதையே விட்டு ஒருத்தன் வரான்னு சொன்னா அவன் எவ்வளவு டெடிகேட்டடான, எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த பெண்ணுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கிறவனா இருக்கானே. தனக்குன்னு ஆண் மானத்துக்காக உயிரையே கொடுக்கக்கூடியவன் சொல்ற இடத்துல தன் உயிருக்கும் மேலாக மதிக்கிற மானத்தையே அந்த பெண்ணின் அன்புக்காக விட்டு தருகிறானே. ஆகவே அது எவ்வளவு உயர்ந்த குணம் அப்படின்னு பாக்குற ஒரு பார்வை இருக்கு. இந்த பார்வையை திருமங்கை ஆழ்வார் எடுத்துக்கொள்ளுகிறார். அந்த பார்வையை அவர் என்ன சொல்றார்? இது பக்தன் இறைவனை அடைவதற்குரிய பார்வை இல்லையா? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிற பஞ்சாயத்தை விடுங்கய்யா. ஒரு பக்தன் இந்த நிலையில தன் உயிருக்கும் மேலாக இந்த உலகத்தில் கருதுவதை எல்லாம் விட்டுட்டு துறந்து இல்ல அந்த பெண்ணுக்காக வரான்ல, அந்த பெண் இருக்கிற இடத்துல எம்பெருமான கொண்டு வைங்க, நாராயணனை வைங்க, இதெல்லாம் துறந்து அங்க பெருமானை நோக்கி வர வேண்டிய பக்தனின் இயல்பு இல்லையா இந்த தலைவன் கிட்ட இருக்கு. அப்போ வைணவத்துக்குள்ள வந்தோம்னா தலைவன் ஒருவனே. சங்கத்துல தலைவன், சங்க காலத்துல சங்க புலவர்கள்ட்ட தலைவன்கிறவன் எந்த ஒரு ஆண்மகனாக இருக்கலாம். ஆனா வைணவத்துல ஆண்மகன், புருஷன், புருஷோத்தமன் ஒருவனே, அது பரமாத்மாவாகிய நாராயணன்.
பிற அனைத்து உயிர்களும் ஜீவான்மாக்கள். அவை அனைத்துமே இவங்க தான், பெண்கள் தான். அந்த நாயகனுக்கு நாயகியர் தான். அப்ப மடல் ஏறுதல்னா ஆண் தான் ஏறணும். கடலளவு காமம் கொண்டிருந்தாலும் பெண்கள் மடல் ஏறுவதில்லைன்னு விளக்கம் இருக்கு. இப்ப இவர் சொல்றாரு, அப்படி என்ன ஆண் தான் மடல் ஏறணுமா? ஏன் பெண்கள் மடல் ஏறக்கூடாதா? என்னுடைய பரகால நாயகி, யாருடைய ஹீரோயின்? நம்ம திருமங்கையாழ்வார் தன்னை பெண்ணாக வரித்துக் கொள்ளும் போது பரகால நாயகி ஆகிறார். பரகால நாயகி மடல் ஏறுவாயா? என்னைய அவன் நாராயணன் கண்டுக்கல, அவன் தான் எனக்கு ஒரே ஆளு, அவன் என்னை கண்டுக்கலனா நான் மடல் ஊறுவேன் அப்படின்னு சொல்லி மடல் ஏறுகிறேன் அப்படின்னு பக்தியின் பால் அதை கொண்டு வர்றார். அது ஒரு இதுதான் இதே பீரியட், ஏறக்குறைய இதே காலகட்டத்துல வாழ்ந்தவர் தான் ஞானசம்பந்தர். அவருடைய இதுலயும் மடலேறுதல் குறித்த பாடல் இருக்கு. அதுலயும் ரொம்ப அருமையா இருக்கு. திருவள்ளுக்கூற்று இருக்கை, மடலேறுதல் எல்லாமே அங்கேயும் வருது. அது இந்த இடத்துல அந்த பாட்டினுடைய தொடர்ச்சி. சரி, இந்த பாட்டினுடைய அமைப்பு எப்படி வருது? திருமடல்ங்கிறது இந்த இந்த இடத்துல மடல் அப்படின்னா கடிதம்ங்கிற நினைப்பு, இது கடிதம்ங்கிற நினைப்புல இருக்கக்கூடாது. மடல் என்பது மடல் ஊர்தல் என்கிற பொருள்ல மடல் அப்படின்னு வருது. சோ முதல்ல திருமடல்னா ஏதோ கடிதம்னு நம்ம நினைப்போம், லவ் லெட்டர் போல நினைப்போம். இல்லை, இது மடல் ஊறுதல். மடல் ஊறுதல்ல இந்த இந்த ஸ்ட்ரக்சரை எப்படி கொண்டு வருவாங்கன்னா, முதல்ல அந்த பெண் தான் அவனிடம் எப்படி அடிமைப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவா. தான் எப்படி இருந்தேன், எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்தேன், நான் எவ்வளவு அழகு, நான் எப்படி இதா இருந்தேன், என்னைய ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்கன்னு எல்லா கதையும் முதல்ல சொல்லுவா. சொல்லிட்டு இந்த பயலை பார்த்தேன், அம்மா எங்க வச்சு பார்த்தேன், அப்ப அந்த அம்மா சிச்சுவேஷன் சொல்லும். பிளாஷ்பேக்ல அப்படியே ஒரு நாள் மாலை, அப்படியே நிலவு பொழியும் நேரம், அந்த பூக்கள் வாசனை, அந்த டயத்துல எங்க வீட்டுலன்னு ஏதாவது ஒரு சிச்சுவேஷனை சொல்லி, அந்த சிச்சுவேஷன்ல இந்த பையன் வந்தான், பார்த்தேன், விழுந்துட்டேன் அவன்கிட்ட அப்படின்னு சொன்னோம். அப்படி சொல்லிட்டு இந்த தலைவி எப்போதுமே இந்த தலைவியர், காதல்ல விடக்கூடிய தலைவியர் ஒரு என்னன்னு தெரியல, புத்திசாலிகளா தான் இருப்பாங்க. லவ்னு வந்துட்டா கேனயங்களாயிடுறாங்க. யார் அவன், அவன் ஊர் என்ன, ஆள் யாரு, விவரம் ஏதாவது சொன்னா தானே பேசி முடிக்கலாம் அப்படின்னு கேட்டா யாருன்னே தெரியாதும்பாங்க. சரி, இது ஒரு மாதிரி கிறுக்கு மாதிரி தெரியுது, அவனையே சொல்லிட்டு. ஒருவேளை இவன் நிஜமாவே பார்த்தாலா பார்க்கலையான்னு தெரியல. நம்ம என்ன செய்வோம், யாரையாவது வச்சு ஒரு விசாரணை நடத்துவோம், ஆள் இன்னாருன்னு கண்டுபிடிப்போம்னு ஒரு புலன் விசாரணையில இறங்குவாங்க. அப்ப அதுக்குன்னே அந்த ஊருக்குள்ள 4 பாட்டிமார்கள் இருப்பாங்க. இதை என்னத்த நீங்க ஆளை விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவ குறி சொல்றவ இருக்கா, அவளை கூட்டுவாங்க, அவ இந்தான்னு வெத்தலையில மை போட்டு உடனே சொல்லிடுவா, ஆள் இன்னாருன்னு அடையாளம் காமிச்சிருவா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க போய் அந்த கட்டுவீச்சி என்று சொல்லப்படுகிற மலை குரத்தியாகிய குறி சொல்லும் பெண்ணை அழைத்து வருவாங்க. அவ இதெல்லாம் கோலங்கள் எல்லாம் வரைந்து தெய்வ ஆவேசத்தை வரவழைத்து கொண்டு குறி பார்த்து, அந்த குறி பார்த்தல்ல பல வகை இருக்கு. இதுல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது சுளகுல குறி பார்க்கறது. சுளகுல நெல்லு, அரிசியோ நெல்லோ போட்டு இப்படி புடைப்பாங்க, இப்படி தூக்குவாங்க. புடைக்கும் போது உயர்த்தி கையில, அவ கையில இப்படி பிடிப்பா. எத்தனை நெல்லு கையில மாட்டி இருக்கு, அரிசி கையில மாட்டி இருக்குன்னு பாப்பா. ஒத்தப்படையா ரெட்டப்படையா, அதை வச்சு அவ அவ ஒரு கணக்கு போடுவா. சோழி, நம்ம சோழியை குலுக்கி போட்டு அந்த கணக்கை எடுப்பாங்க. ஒத்தையா ரெட்டையா அந்த கணக்கை பார்ப்பாங்க. வெத்தலையை எடுக்க சொல்லி அந்த வெத்தலையினுடைய கவுண்ட் வச்சு ஒத்தையா ரெட்டையா பார்ப்பாங்க. இப்படி நிறைய குறிகோள் முறைகள் நிறைய இருக்கு. இவ சொலகுல நெல்லை புடைச்சி பாக்குறா. யாரு, நம்ம இந்த திருமடல்ல வரக்கூடிய, சிறிய திருமடல்ல வரக்கூடிய கட்டுவீச்சு அத மாதிரி பாக்குறா. பார்த்து அவ அடையாளம் சொல்றா. அடையாளம் சொல்றதே பெரிய பாட்டு. ஆள் இன்னாரு இன்னாரு இன்னாரு, 1000 பேருடையான்னு ஆரம்பிச்சு பேராயிரம் உடையான்னு முடிக்கிறான். அவன் எங்க இருக்கான், என்னெல்லாம் பண்ணான், ஆயர்பாடியில் என்ன செய்தான், இலங்கையை என்ன செய்தான், இவனை ஹிரண்யனை என்ன செய்தான், அப்படி அவ்வளத்தையும் செய்து அவனுக்கு கிருஷ்ண லீலை, வாமனனாக அவதாரித்ததுன்னு எல்லாவற்றையும் சொல்லி 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 இன்னார்னு அவன் சொல்லிட்டான். அந்த இடத்துல நம்ம முடிச்சோம். எப்படி சொன்னா, பேராயிரம் உடையான் பேய்ப்பண்டீர் நும் மகளை தீரா நோய் செய்தான் என உரைத்தாள். கடைசியா சொல்லிட்டான். எப்பா, 1000 பேருடைய சகஸ்ர நாமமுடைய அவன்தான்
உங்க பெண்ணுக்கு இந்த தீரா நோயை கொடுத்தான். சரி, நோயின்னு சொன்னா அது என்ன தீரா நோய்? ஏன் அதை தீரா நோய் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டா, எவர் நோயை கொடுத்தாரோ அவரை தவிர வேறு எவராலும் தீர்க்க முடியாத நோய் அந்த நோய். காதல் நோய் என்பது காதலிக்கு வந்துருச்சுன்னா காதலனை தவிர வேறு எவராலும் அந்த நோயை தீர்க்க முடியாது. ஆகவேதான் அது தீரா நோய் என்று சொல்லப்படுகிறது. வேறு எவராலும் தீர்க்க முடியாத நோய்ங்கிற பொருள், எவரால் வந்ததோ அவரை தவிர வேறு எவராலும் தீர்க்க முடியாத நோய். ஆகவேதான் கட்டுவீச்சு தெளிவா சொல்றா. நீங்க நான் ஆளை அடையாளம் சொல்லிட்டேன், ஏமா அவன் நினைப்ப இவன் மைண்ட்ல இருந்து விலக்கிறேன், அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பூஜை வச்சிருக்கியா, பேமெண்ட் வேணா கூட வாங்கிக்கன்னு சொல்லி இவங்க எதையாவது சொல்லுவாங்கங்கிறதுனாலதான், சரி நீ பண்ண மாட்டேன்னா இன்னொரு பெரிய ஆளை கூப்பிட்டு வந்து நான் இதே வேலையை செய்யறேன்னு இவங்க ஆரம்பிப்பாங்கங்கிறதுனாலதான் அந்த கட்டு வீச்சு தெளிவா அண்டர்லைன் பண்ணி சொல்லிட்டு போற. தீரா நோய் செய்தவன் நும் மகளை தீரா நோய் செய்தவன் பேராயிரம் உடையான். 1000 பேர் உடையவனாகிய அந்த தெய்வம் தான் எம்பெருமான்னு சொல்றா பாருங்க. எம்பெருமான் பேராயிரம் உடையான் நும் மகளை தீரா நோய் செய்தான் பேய்ப்பெண்டீர் என்று உரைத்தாள். பேய்ப்பெண்டீர்ங்கிற வார்த்தை என்னது? பேய்ப்பெண்டீர்னா அறிவற்ற பெண்களே. ஏன் சம்பந்தம் இல்லாம திடீர்னு அறிவற்ற பெண்களேன்னு அந்த வார்த்தை உள்ள வருது? ஆரம்பிக்கும் போது எவ்வளவு அழகா ஆரம்பிச்சா இந்த பெண்களை பார்த்து சொல்லும் போது, கூறார் வேல் கண்ணீர் உமக்கு அரிய கூறுகேனோன்னு சொல்ல ஆரம்பிச்சா. கூர்மையான அழகிய வேல் போன்ற கண்ணுடைய பெண்களே, அவன் யாரென்று நான் அறிந்தேன் இல்லையா? ஆரானும் அல்லன் அறிந்தேன் அவனை நான்னு சொன்னான். எனக்கு அவன் வேற யாரும் இல்ல, எனக்கு அவன் யாருன்னு தெரியும். கூறார் வேல் கண்ணீர், கூர்மையான வேல் போன்ற கண் கொண்ட பெண்களே, உங்களுக்கு நான் சொல்லட்டுமா நீங்கள் அறியும்படி. அப்ப அங்க ஆரம்பிக்கும் போது அந்த பெண்களை எப்படி அட்ரஸ் பண்ண அழகா சொன்னீங்க, கூறார் வேல் கண்ணீர்னு. முடிக்கும் போது என்ன சொல்ற? பேய் பெண்டீர் நும்மகளை தீரா நோய் செய்தான்னு சொல்ற. இங்க எப்படி கூறார் வேல் கண்ணீர் முடிக்கும் போது பேய் பெண்டீர் ஆறாங்க? அப்போ அந்த இடத்துலதான் நீங்க அந்த அந்த வாசகனுக்கான கேப்ப நம்ம இவர் விடுறாரு. யாரு? நம்முடைய திருமங்கையாழ்வார் விடுறாரு. திடீர்னு ஏன் வையரா கட்டுவீச்சு அப்படின்னு கேட்டா இவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏமா வேற ஏதாவது பண்ணி இந்த நோயை மாத்த முடியுமா, வேற ஏதாவது ஸ்பெஷல் பூஜை இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அட மடப்பெண்களே, இந்த வியாதியை எவராலும் தீர்க்க முடியாது அப்படிங்கிறது தான் அவ அந்த பேய் பெண்டிங்கிற வார்த்தையை போடுறான். அதன் வழியாகத்தான் நாம அந்த இடத்தை அசியூம் பண்ணிக்கிறோம். பேய் பெண்டில் நும்மகளை தீரா நோய் செய்தான் என உரைத்தாள். உரைச்சாச்சு. இப்ப அடுத்து அவ சொல்றான். இவ சொன்ன உடனே என்ன ரியாக்ஷன் நடக்குது? அங்க இருந்து இன்றைய பாட்டு ஆரம்பிக்குது. இவர் இப்படி சொல்லிட்டார். சொன்ன உடனே எங்கள் அம்மனையும், அம்மனைனா என்னுடைய தாய்மார்கள், என்னுடைய தாய்மார்களும் சிக்கென மற்ற ஆரானும் அல்லாமை கேட்டு. சிக்கென சட்டுன்னு அவங்களுக்கு பிடிபட்டுருச்சு. என்ன பிடிபட்டது? வேறு யாரும் அல்ல, நம்மால்தான் பிடிச்சிருக்கான். ஆரானும் அல்லாமை, வேறு எவனோ இல்லை என்பதை கேட்டு, மற்ற ஆரானும் அல்லாமை, வேற எவனோ வெளியாள் ஒருத்தன் வந்தவர்ல, நம்மால்தான் வந்திருக்காங்கிறத கேட்டு, எங்கள் அம்மனையும் எங்க குடும்பத்து தாய்மார்கள் எல்லாம் அவன் ஆகில், அவனாக இருக்கிறனா இருந்தா அவன் ஆகில், அவன் தான் பிடிச்சிருக்கான்னு சொன்னா, ஊந்துழாய் தாராது ஒழியுமே, ஒழியுமோ என்பது ஒழியுமே என்று வருகிறது. ஒழியுமோ என்றா அவனா இருந்தா மாலை போடாம போயிடுவானா? நம்ம பையன் தான். அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. தாராது ஒழியுமோ, அப்படி அப்படிலாம் விட்டுற மாட்டான். அவன் நம்ம பையன், அவன் தான்னா பிரச்சனை இல்லை, அவன் நம்ம பையன்தான், அப்படிலாம் நம்ம பொண்ணை விட்டுட்டு போயிட மாட்டான். என்ன பூந்துழாய் தருதல் என்றால் என்ன? மாலை மாற்றுதல். என் பொண்ணுக்கு வாழ்க்கை தருவான், அதனாலதான் மாலை போடுவான். என் கழுத்துல 3 முடிச்சு போட்டேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்நாள் முழுவதும் கூட வரப்போகுது. அது மாதிரி பூந்துழாய் தருதல் என்றால் பொண்ணுக்கு திருமணம் நடக்கும்போது மாப்பிள்ளை வீட்டுல இருந்து மாலை தருவாங்க பொண்ணுக்கு. அந்த பெண்ணின் கழுத்தில் மாலை போடுறது மாப்பிள்ளை போடுவார். அததான் பூந்துழாய் தருதல்னு இங்க சொல்றது. அவனா இருந்தா என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துருவான்ப்பா, பிரச்சனை இல்லை. தன் அடிச்சு அல்லலே மற்ற ஆரானும் அல்லனே
என்று ஒழிந்தாள். எப்படி? அவனாகில் தன் அடிச்சி அல்லலே என்று பூந்துளாய் தாராது ஒழியுமோ. அதுதான் கொண்டு கூட்டி சொல்றது. கொண்டு கூட்டி பொருள் எடுத்து. அடிச்சி என்றால் என்ன? அடிமை பெண். அடியவன், அடியான், அடியான் என்கிற சொல் அடிமை. அடிமையாகிய ஆண் அடியான், அடிமையாகிய பெண் அடிச்சி. அவ சொல்றா, அவங்க அம்மா சொல்றா, மத்த பெண்கள்கிட்ட சொல்றா, எங்கள் அம்மனையும் போரார் வேல் கண்ணீர், போர் செய்யும் 2 வேல்களை போன்ற கண்களுடையவர்களே. ஏற்கனவே பார்த்தோம். ஏன் போர் செய்யும் வேல், அதே மாதிரி போரார் கெண்டை, கெண்டை மீன்கள் சண்டை செய்கிற 2 கெண்டை மீன்கள், சண்டை செய்கின்ற 2 வேல்கள் ஏன் சொன்னாங்க? அது ரெண்டும் தான் எதிர இருந்து ஃபைட் பண்ணும், எதிரெதிர இருந்து அப்படி சண்டை போடும். அந்த எதிரெதிராக நிற்பத மாதிரிதான் கண்ணு 2ம் எதிரெதிராக நிற்பதால் அந்த போர் செய்தல்ங்கிற அந்த வார்த்தை வருது. ஏன்னா 2 ஒரே பக்கத்துல இருந்து சண்டை போடாது இல்ல. சண்டை போடுற 2 பேர் லெப்ட் ரைட்டா நின்னா சண்டை போடுவாங்க, ஆப்போசிட்டா நின்று தானே சண்டை போடுவாங்க. ஆகவேதான் போர் கெண்டை, போர் வேல் அப்படின்னு சொல்லப்பட்டது. எதிரெதிராக இருப்பவை. இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, 2 கண்களும் ஒன்றுக்கொன்று எதிரெதிர் திசையில் இருப்பதால் போரார் கெண்டை, இங்க போரார் வேல் என்று சொல்லுவது மரபு. இப்போ போரார் வேல் கண்ணீர், அதை போன்ற கண்களுடைய பெண்களே, அவன் ஆகில் பேராயிரம் உடையான எம்பெருமானாக இருந்தான்னா தன்னடிச்சி அல்லலே, இவள் தன்னுடைய அடிமை அல்லவா, பூந்துளாய் தாராது ஒழியுமோ, அவளை நாம் வாழ்க்கை கொடுக்க வேண்டாமா அவளுக்குன்னு சொல்லி அவன் கட்டாயம் அவளுடைய மாலையை அணிவிப்பான். அப்படி அணிவிக்காம போயிடுவானா? அடிமை இவள்னு சொல்லி அணிவிக்காம போயிடுவானா? மற்ற ஆறானும் அல்லனே, நல்ல வேளை வேற எவனோ இல்லை என்று ஒழிந்தாள். ஒழிந்தாள் என்றால் இந்த இடத்தில் தன் கவலையை விட்டாள், தன் கவலையை விட்டு ஒழித்தாள் அப்படின்னு அர்த்தம். சோ அம்மாவுக்கு ஆள் யாருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பயங்கர திருப்தி வந்துருச்சு. நல்ல வேலைப்பா, யாரோன்னு நினைச்சேன், நம்ம பையன்தான், இவ இப்படி பைத்தியமா இருக்காளே நம்ம மேல அப்படின்னு தெரிஞ்சு இவளுக்கு ஒரு வாழ்க்கைய கொடுக்காம போயிருவானா அவன்? நம்ம பையனாச்சே, வேற யாரும் இல்லையே, இப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கு, என் கவலை நீங்கியது, என் பொண்ணு என்னவோ கிறுக்கா இருக்காளே நினைச்சேன், நல்ல வேலை பையன் யாரும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க அம்மா கவலை நீங்குகிறாள். நான் இப்ப இவ பொண்ணு சொல்றான், அம்மாவுக்கு கவலை இப்ப நீங்கிருச்சு, ரைட், இனிமே பிரச்சனை இல்லை அப்படின்னு, பையன் விட்டுற மாட்டான் அப்படிலாம் அப்படின்னு பொண்ணு லைஃப் மேல இருந்த கவலை நீங்கி விட்டது. இப்ப பொண்ணு சொல்றா, அவன் வருவான் அப்படின்னு அவன் மேல நம்பிக்கை வச்சு என்னைய எப்படி விட்டுறீங்களே, அவன் வருவான்னா எப்ப வரைக்கும் நான் காத்திருக்கிறது? அதான் இப்ப பொண்ணு டென்ஷன் ஆறா. நான் அவன் காரார் திருமேனி கண்டதுவே காரணமாக, அதுதான் நான் அவனைன்னு வருது. நான் அவனை என்றால் நான் அவனுடைய அப்படின்னு அர்த்தம். நான் அவனுடைய காரார் திருமேனி கண்டதுவே காரணமாக, அவனுடைய கரிய நிற திருமேனிய கண்ட நாளிலிருந்து, கண்ட நாள் முதலாய் எப்படி இருக்கேன்? பேரா, பேரானா நிலை பெயர்ந்து, அதான் பேரானா இறந்த கால வினையச்சம், அதுக்கு என்ன பொருள் எடுக்கணும்? பேர்ந்துன்னு பொருள் எடுக்கணும். அப்படியே என்னுடைய நிலை பெயர்ந்து, அது வரைக்கும் ஒழுங்கா இருந்தேனே, என்ன நிலையில இருந்தேன்? அந்த முதல்ல சொல்றா பாத்தீங்களா, காரார் குழல் எடுத்து கட்டி கதிர்முலையை வாரார வீக்கி மணிமேகலை திருத்தி ஆரார் அயில்வேல் கண் அஞ்சனத்தின் நீரணிந்து சீரார் செழும்பந்து கொண்டு அடியா நின்றேன் நான். அப்படி பயங்கரமான மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் மயக்கிற மாதிரி வந்து நின்றுட்டு இருந்தேன். அந்த நிலை பெயர்ந்து, அந்த நிலை மாறி பிதற்றிக் கொண்டு திரிதருவன், ஒவ்வொரு இடமா திரியிறேன், பைத்தியம் பிடிச்ச மாதிரி திரியிறேன். அவன் பேரை பிதற்றிக் கொண்டு என்னுடைய அழகிய நிலையை எல்லாம் மறந்து வேறு நிலையாக மாறி அலங்கரிக்காமல் அப்படியே பைத்தியம் மாதிரி திரியிறேன். பின்னையும் இதற்கு இது போக, பின்னையும்னா இன் அடிஷன் டு தட், ஈரா புகுதலும், எது ஈரா புகுதலும்? இப்படி மாத்தணும். பின்னையும் இவ்வுடலை தன் வாடை ஈரா புகுதலும் சோர, ஈரானா ஈர, ஈர்ந்து அப்படின்னு அர்த்தம். ஈர்தல்ல 2ஆக பிளக்கிறது.
அதனாலதான் ஈர்தல். இப்போ தென்னை ஈர்க்குன்னு சொல்றோமா, தென்னங்குச்சிக்கு தமிழ்ல தென்னை ஈர்க்குன்னு பேரு. ஏன் ஈர்க்கு அப்படின்னா, நீங்க தென்னை மட்டையில இருந்து அந்த குச்சியை எப்படி எடுப்பாங்கன்னு பாருங்க. அந்த குச்சி நுனி அப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு சின்ன பிளேடோ அல்லது சின்னதா ஒரு கத்தியவோ வச்சுக்கிட்டு சர்ன்னு இப்படி கிழிச்சு எடுப்பாங்க. அப்படி ஈர்ந்து எடுப்பதால் அது ஈர்க்கு, தென்னை ஈர்க்கு. அப்ப இந்த இடத்து பனைக்கு ஈர்க்குன்னு சொல்றோமா? சொல்றது இல்லை. ஏன்னா ஈர்ந்து எடுப்பதால் தென்னைக்கு ஈர்க்கு எனப்படுது அந்த குச்சி. அப்ப இங்க என்ன ஈரா என்றால் ஈர்தல், இரண்டாக பிளத்தல். ஏற்கனவே அந்த பயலை பார்த்த நாள்ல இருந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி என்னுடைய நிலை பெயர்ந்து கண்ட மாதிரி அவன் பேரையே பிதற்றி கொண்டு ஒவ்வொரு இடமா பைத்தியம் மாதிரி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இது போதாதென்று தன் வாடை, குளிர்ந்த வாடை காற்றானது இவ்வுடலை, என்னுடைய இந்த உடலை ஈர ஈர்ந்து புகுதலும், என் உடலை ரெண்டா பிளக்கிற மாதிரி என் மேல புகுந்து போகுது. சோர எப்படி இதனால் நான் என்ன ஆயிடுறேன்? சோர்ந்து போய்விடுகிறேன். அப்படி சோர்ந்து போவதை மறுக்கும் வகை அறியேன். இந்த துன்பங்களிலிருந்து மாறும் வகை எனக்கு தெரியவில்லை. அவனை கண்ட நாள்ல இருந்து நான் என்ன எப்படி சோர்ந்து கிடக்கிறேன்? நிலை பெயர்ந்து பிதற்றி திரிந்து கொண்டு இந்த தன்வாடை காற்று என்னை இரண்டாக பிளப்பது போல என் மேல் வீசி அந்த அவனை சேரும் எண்ணத்தால் என்னை கிழித்து போடுகிறது. இதனால் சோர்ந்து கிடக்கிறேன். அதிலிருந்து மாறி வரும், அதிலிருந்து தப்பித்து வரும் வகை அறியேன் அப்படின்னு என் நிலைமை தான் நிலைமையை சொல்றேன். இப்ப நீங்க நல்ல வேலை அந்த பையன் தானான்னு சொல்றீங்க, நான் இங்க புண்ணாகி போய் கிடக்கிறேன், அடுத்த ஸ்டெப்பை யோசிங்கம்மா அப்படின்றார். எனக்கு நீங்க என்னமோ பண்றீங்கன்னு சும்மா இருந்தேன், நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அன்னைக்கே தெரிஞ்சிருந்ததுன்னு வைங்க, அன்னைக்கே மடல் ஏறி இருப்பேன். ஏதோ இவங்க எல்லாம் ஏதோ பேசுறாங்களே, என்னமோ பண்ணுவாங்க, என்னத்தையாவது பேசி தொலைவாங்களேன்னு பேசாம இருந்தேன். அது நான் செஞ்ச தப்பு. அன்னைக்கே மடல் ஏறி இருக்கணும். அவ டென்ஷனை பாருங்க. சூழ்குழலார் ஆரானும் ஏசுவர், சூழ்குழலார் ஆரானும் ஏசுவர். சூழ்குழல் நன்கு, இப்போ ஏன் சூழ்குழலாருங்கிற வார்த்தையை போடுறான்? சூழ்குழல் என்றால் நன்கு சுருட்டி மடிக்கப்பட்ட குழல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பெண் எப்படி இருக்கா? பிதற்றிக்கொண்டு பேரா பிதற்றா திரிதருவன், திரிந்து கொண்டிருக்கிற பெண். அப்போ இறைவனின் நினைப்பு, தலைவன் நினைப்பு வந்த உடனே தலைவி என்ன செய்ய போறா? வளையல் கலந்து விழுந்தது, மேனி நிறம் மாறிவிடுகிறது, அவளுடைய அலங்காரங்கள் அனைத்தும் நிறுத்தப்படுகின்றன. கண்ணுக்கு மையிட மாட்டாள், தலைக்கு எண்ணெய் தடவி தலைய பூச்சூடி வாரி பூச்சூட மாட்டாள். ஆனா சூழ்குழலார் அப்படின்னு சொன்னா அவங்கெல்லாம் இவ பழைய மாதிரி இருந்தா இல்லையா, அத மாதிரி நார்மலா இருக்காங்க. ஆகவே அவர்களுடைய குழல் நன்கு சுருட்டப்பட்ட, நன்கு பியூட்டி பார்லருக்கெல்லாம் போய் ஹேர் ஸ்பாலாம் பண்ணிட்டு வந்து கர்லிங் ஹேரோட உட்காந்துருக்காங்க இவ்வளவு சுத்தி. நீங்க எல்லாம் ஒழுங்காத்தனமா இருக்கீங்க. என் நிலைமை உங்களுக்கு புரியல. நீங்க நான் முன்னாடி இருந்த மாதிரி இருக்கீங்க. நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு எப்படி புரியும்? உங்களை மாதிரி ஆட்கள் என்னைய தப்பா பேசுவீங்க, ஏன் இப்படி கிறுக்கு மாதிரி இருக்கா இவன்னு பேசுவீங்க. உங்க பேச்சுக்கு கொஞ்சம் ஏதாவது சொல்லுவீங்களேன்னு பேசாம இருந்துட்டேன் அப்படி சொல்றா. சூழ்குழலார் ஆரானும் ஏசுவர் என்னும் அதன் பழியை வாராமல் காப்பதற்கு வாளா இருந்து ஒளிந்தேன். வாளா இருந்து, ஒன்னும் செய்யாம இருந்து, ஐடில் சும்மா உட்கார்ந்து இருந்து, நீங்க ஏதாவது பேசுவீங்கன்னு சொல்லி சும்மா உட்காந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் டயத்தை. நீங்க இப்பதான் கண்டுபிடிச்சு இவனான்றீங்க. அவனை கூட்டு வர வேண்டாம்? நான் இப்படி பைத்தியம் மாதிரி ஆயிட்டு இருக்கேனே. சூழ்குழலார் ஆரானும் இயேசுவர் என்னும் அதன் பழியை வாராமல் காப்பதற்கு வாளா இருந்து ஒளிந்தேன். அடுத்து பாருங்க, அவ எவ்வளவு ஆத்திரத்துல சொல்றா பாருங்க. பரகால நாயகி, மடநெஞ்சே வாராய், மட நெஞ்சே, அறிவு கெட்ட நெஞ்சமே வா, இங்க வா, வந்து மணிவண்ணன் சீரார் திருத்துழாய் மாலை நமக்கு அருளி தாரான் தரும்
என்று இரண்டதில் ஒன்று, அதான் இரண்டத்தில் ஒன்று. நெஞ்சத்தை கூப்பிட்டு தூது விடுறா. மட நெஞ்சே இங்க வா. ஏன் மட நெஞ்சேன்னு சொல்றா அப்படின்னா பின்னால தெரியும். இந்த பாரு, அழகான திருத்துழாய் மாலை அணிந்தவன் என்ன சொல்றா? சீரார் திருத்துழாய், சீர் நிறைந்த, அழகு நிறைந்த, பெருமை நிறைந்த திருத்துழாய் மாலை அணிந்தவன் போ. யாரு? மணிவண்ணன். அவங்கிட்ட போ. போய், எப்பா உன்னுடைய துழாய் மாலைய அவளுக்கு தர போறியா இல்லையா? ரெண்டுல ஒண்ணு சொல்லு. தாரான் தரும், தாரான் தரமாட்டேன், தரும் தருவேன் என்று இரண்டத்தில் ஒன்று, ரெண்டுல ஒண்ணு சொல்லு. அதை சொல்லும் போது கேர்ஃபுல்லா இரு. எப்படி சொல்லணும் தெரியுமா? அவங்கிட்ட போய் நீ அதனை ஆரானும் ஒன்னாதார் கேளாமே. நீ அவங்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லும் போது இந்த விஷயத்தை விரும்பாதவர்கள் கேட்கும்படி சொல்லக்கூடாது. நீ இந்த விஷயத்தை விரும்பாதவர்கள் இருப்பாங்க அவங்கிட்ட, அவங்களுக்கு தெரியாதபடி, அவங்களுக்கு காதுல விழாதபடி நீ பெருமாள்கிட்ட சொல்லணும். எப்ப அவ இருக்கா, அவளுக்கு நீ மாலை தருவியா மாட்டியா, ரெண்டுல ஒண்ணு சொல்லு அப்படின்னு அவங்கிட்ட நீ கேட்கணும். கேட்கும்போது என் கூட அவன் சேர்றதை விரும்பாதவங்க அங்க இருப்பாங்க. ஒன்னாதார், ஒன்னாதான் என்றால் ஒன்றாதவர், ஒன்றுதல் என்றால் சேர்வது. என்னுடைய கருத்தோடு ஒன்று சேராதவர்கள், ஒன்றாதவர்கள், அதுதான் ஒண்ணாதவர்கள்னு வருது. என் கருத்தோடு ஒன்றாதவர்கள், என் கருத்தோடு இணையாதவர்கள் அங்க இருப்பாங்க. அப்படி என் கருத்துக்கு மாற்று கருத்து உடையவர்கள் அங்க இருப்பாங்க. அவங்க காதுல எல்லாம் படாம பெருமாள்கிட்ட கேளு. ரெண்டுல ஒண்ணு சொல்லியான்னு கேளு. சொன்ன கால், அவன் அப்படி சொன்னா எந்த ஒரு ஆன்சர் சொல்லுவான்ல, என்ன சொல்லணும்? தரும்னு சொல்லு, தாரான்னு சொல்லு, ஏதோ ஒண்ணு சொல்லிட்டா. சொன்ன கால் ஆராயுமேலும் பணி கேட்டு அது அன்று எனிலும், அதாவது அந்த அவ சொன்ன உடனே நீ என்ன செய்யணும் அப்படின்னா, அதை உட்கார்ந்து ஆராய்வதோ, அவன்கிட்ட பணி கேட்டு அது அன்று எனிலும், அந்த வேலை நடக்காதுன்னா ஏன் என்று அவங்கிட்ட பேசுவதை விடவும் நீ என்ன செய்யணும்? போராது ஒழியாதே வராம இருந்துராத. அவன் சொன்னதை கேட்டு அவன் சரின்னு சொன்னவனே, ஆஹா சரின்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டோ, மாட்டேன்னு சொன்னா ஏன் நீ மாட்டேன்னு சொன்னேன்னு அவங்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டோ வராம அங்கேயே இருந்துராத. அவன் என்ன பதில் சொன்னாலும் சொன்னக்கால் போய் கேளு. என்ன கேட்கணும்? தாரான் தரும், ரெண்டத்தில் ஒன்று சொல்லியான்னு கேளு. கேட்கும்போது நமக்கு ஆகாதவங்க பக்கத்துல இல்லாம பாத்துக்கோ. அப்படி அவன் ஒரு பதில் சொன்ன உடனே, அவன் சொன்ன உடனே ஆராயும் மேலும், அப்படியா, வெரி குட், நைஸ், அப்பா கல்யாணத்தை என்னைக்கு வச்சுக்கலான்னு எல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்காத. பணி கேட்டு அது அன்று எனிலும், சொன்னது நடக்கலன்னா ஏன் நடக்கல அப்படின்னு அவங்கிட்டயே ஆலோசனை பண்ணிக்கிட்டோ, வாராதே, அவன் சொல்றான், சாரி, போராது ஒழியாதே, அங்கிருந்து கிளம்பாம இருந்தாத, போந்திடு நீ, இங்கே வந்து விடு. போந்திடுனா கிளம்பிடுன்னு அர்த்தம். அங்க இருந்து கிளம்பிடு என்றேற்கு அப்படின்னு சொல்லி அனுப்பினேன், என்று நான் சொல்லி அனுப்பினேன். யாரிடத்துல? என் நெஞ்சத்திட்ட தெளிவா சொல்லி அனுப்புனேன். அவங்கிட்டயே உட்காந்துராத, போனமா விஷயத்தை கேட்டமா, அந்த பதில் அவன் என்ன சொன்னாலும் அந்த பதிலை பத்தி நோண்டிட்டு இருக்காம படக்குன்னு கிளம்பி வந்துரு, அங்க உட்கார்ந்து இருக்காதன்னு சொல்லி அனுப்புனேன் என் நெஞ்சத்துக்கிட்ட. என்றேற்கு என்று சொல்லி அனுப்பினேன். ஆனால் காரார் கடல்வண்ணன் பின் போன நெஞ்சமும் என்னை மறந்து வாராததேதான். என்ன செய்ய இப்போ? அந்த கருமை நிறமான கடல் வண்ணனின் பின்பு சென்ற என் நெஞ்சமும் என்னை மறந்து திரும்ப வராமலாயிற்று. வல்வினை ஏன், பெரும் பாவம் செய்தவள். அனுப்புனேன், என் நெஞ்சத்திட்ட சொல்லி அனுப்புனேன். எனக்கு நல்லா தெரியும் இது ஏதாச்சும் கோளாறு பண்ணும்னு. ஆகவேதான் நல்லா அழுத்தி சொல்லி அனுப்புனேன். அவன்கிட்ட போய் நீ எதுவும் ஆராய்ச்சி பண்ணாத, என்ன செஞ்சிரு, சொன்னக்கால் ஆராயுமேலும் பணி கேட்டு அது அன்று எனிலும், அவன் சரின்னு சொன்னாலும் மாட்டேன்னு சொன்னாலும் அதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காத, போராது ஒழியாதே போந்திடு நீ, வராம இருந்துராத, உடனே வந்துருன்னு சொல்லி அனுப்புனேன். ஆனா என்ன பண்ணிச்சு என் நெஞ்சம்?
காரார் கடல் வண்ணன் பின் போன நெஞ்சமும் என்னை மறந்தது வாராதேதான், வராமலேதான் இருக்கிறது. அப்போ மட நெஞ்சேன்னு ஏன் சொன்னான்னு தெரியுதா? சொல்லி அனுப்பினதை கூட அது ஞாபகத்துல வச்சுக்கல. இவன் முகத்தை பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துருக்கு, திரும்ப வரல இவள்கிட்ட. இப்ப என்ன ஆயிப்போச்சு? என் நெஞ்சம் என்னிடத்துல இல்லைங்கிறதுனால நான் எப்படி இருக்கேன்? பேரா பிதற்றா திரிதருவனா தெரிகிறேன். என் நெஞ்சம் என்பது என்ன? என்னுடைய மனம். என் மனம் இப்ப என்கிட்ட இல்லையே. அப்ப நான் பைத்தியக்காரி இது மாதிரி தானே தெரியணும். அப்போ ஊர்க்காரன் எல்லாம் அதை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அதைத்தான் அடுத்த வரியில சொல்றார். வல்வினையேன் ஊரார் உகப்பதே ஆயினேன். ஊர்க்காரங்க நல்லா சுவாரஸ்யமா பேசுற மாதிரி ஆயிட்டேன் நானு. ஊர்க்காரன் வம்பு பேசுறதுக்கு ஏதுவா இப்படி ஆயிட்டேன். இந்த நேரத்துல, இந்த சூழ்நிலையில என் நிலைமையை ஆராய்ந்து எனக்காக ஹெல்ப் பண்றவங்க ஒருத்தர் கூட இல்லை. மற்ற எனக்கு இங்கு ஆராய்வார் இல்லை. என் நிலைமையை குறித்து யோசிக்கிறவங்க, எனக்காக சிந்திக்கிறவங்க ஒருத்தர் இங்க இல்லை. அழல்வாய் மெழுகு போல் நீராய் உருகும் என் ஆவி. அழல்வாய் மெழுகு, தேன்மெழுகை எடுத்து நெருப்பு, அழல் என்றால் நெருப்பு, நல்ல கனகனன்னு வரக்கூடிய நெருப்பு. அந்த நெருப்பு பக்கத்துல கொண்டு தேன்மெழுகை வச்சீங்கன்னா என்ன ஆகும்? அத மாதிரி என்னுடைய ஆவி உருகுகிறது அவன் நினைப்பால. நெடுங்கண்கள் ஊரார் உறங்கிலும் தான் உறங்கா. நீண்ட என்னுடைய கண்கள், ஊர்ல 50 பேரு தூங்கிட்டான், என் கண்கள் உறங்கல்ல. வாலி இதுக்கு ஒரு பாட்டு எழுதுறாரு. தேவா மியூசிக்ல மனசுக்கேத்த மகாராசான்னு ஒரு படம். ஆரங்கும் தான் உறங்க, ஆறு கடல் தான் உறங்க, நான் உறங்க வழி இல்லையே ராசா. ஸ்ரீரங்கம் தான் உறங்க அதெல்லாம் எழுதுவாரு. ஆரங்கும் மீன் உறங்க, ஆறு கடல் தான் உறங்க, ஸ்ரீரங்கம் தான் உறங்க, நான் உறங்க வழி இல்லையே. அப்படி தான் உறங்காம இருக்கா. ஊர் உறங்கும் போதும் தான் உறங்கல்ல. அதே மாதிரி திரும்ப எழுதுவாரு. ஊரு சினம் தூங்கிருச்சு, ஊத காற்று வீசிருச்சு, நான் தூங்கலன்னு எழுதுறாரு இன்னொரு இதுல. அதுவும் வாலிதான். சோ வாலி வைணவ இலக்கியம் படித்தவர். அப்ப நிறைய இடங்கள்ல இந்த இடம் வந்துகிட்டே இருக்கு. சோ அதேதான் பரகால நாயகி தான் அதை இன்னும் தெளிவா சொல்றா. முதல்ல அதை தீர்வு இதா சொல்றது. ஊரார் உறங்கிலும் என் நெடுங்கண்கள் தான் உறங்கா. என்னுடைய கண்கள் தான் உறங்குவதில்லை. உத்தமன் தன் பேர் ஆயினவே பிதற்றுவன். உத்தமன் என்றால் ஒரே ஆண் என்கிற பொருள்ல சொல்லுதாங்க இங்க. ஒரே ஆணாகிய அவன் உத்தமனுடைய பெயரை நான் பிதற்றிக் கொண்டே இருக்கிறேன். தூங்காம கிடந்து புலம்புறேன். பின்னையும் அடுத்து ஒரு வார்த்தை சொல்றேன். பின்னையும் காரார் கடல் போலும் காமத்தர் ஆயினார் ஆரே பொல்லாமை அறிவார். கவிஞன் எங்க உட்கார்றான் பாருங்க. இந்த இடத்துலதான் நான் இலக்கணத்தை மீறுகிறேன் அப்படின்னு சீல் வைக்கிறாரு, கையெழுத்து போடுறாரு திருமங்கை ஆழ்வார். அதுல என்ன சீல்? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோமே. திருக்குறள் எடுத்தீங்கன்னு வைங்க, திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க? கடலன்ன காமத்து உழந்தும் மடலேரா பெண்ணின் பெருந்தக்கது இல் அப்படின்னு திருக்குறள்ல பெண்ணின் பெருமையை சொல்றாரு. பெண்ணின் பெருமை என்ன? கடல் போல காமம் இருந்தாலும், கடல் அளவுக்கு அவங்க மனசுல காதல் வெறி இருந்தாலும் மடலேறும் பணியை பெண்கள் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட தகுதிமிக்க குணமுடையவர்கள். அதைவிட உயர்ந்த குணம் இல்லை. அந்த பெண்ணின் பெருந்தக்கது இல். இத தலைப்பா வச்சு திருவிக்கா ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. பிரமாதமா இருக்கும். பெண்ணின் பெருந்தக்க யாவுல இந்த இன்னொரு கேள்வியும் கேட்டிருப்பாரு. அப்போ கடலென்ன காமத்து உழந்தும் மடலேரா பெண்ணின் அப்படின்னு டெபினிஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ இதே டெபினிஷனை இங்க எப்படி சேலஞ்ச் பண்றாரு பாருங்க நம்மாளு. காரார் கடல் போலும் காமத்தர் ஆயினார். யோ, கடல் போல காமம் அந்த பெண்ணுக்கு இருந்தாலும் அவ மடலேற மாட்டான்னு சொல்றிய, அவளுடைய நிலைமை தெரிஞ்சவன் யாரையா? என்னமோ பெரிய கடல் போல் காமம் இருந்தாலும் ஏற மாட்டாங்கன்னு சொல்ற. கடல் போல காமம் கொண்டவங்க என்ன பொல்லாப்பு, அவங்களுக்கு எவ்வளவு மனவேதனை இருக்குன்னு யாருக்கையா தெரியும்? அப்படி கேட்கிறாரு. காரார் கடல் போலும் காமத்தர் ஆயினார் அவருடைய பொல்லாமை. பொல்லாமை என்றால் அவர்கள் படும் துன்பம். இந்த காமம் அவர்களை படுத்தும் பாட்டை ஆரே அறிவார்.
அட்வைஸ் பண்றவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இது இலக்கணத்தை நோக்கி கேட்கப்படுகிற கேள்வி. என்ன பெண் மடலேற மாட்டா கேட்டா ஒரு வரியை தூக்கிட்டு வந்து வந்துடுறீங்க. கடல் போல் காமத்தராயினும் மடலேறா பெண்ணின் பெருந்தக்கது. அந்த வரியை நீங்க சொல்லிட்டா உடனே நாங்க கடல் போல் காமமுடைய பெண்கள் கம்முன்னு உட்காந்துடணுமா? நாங்க எவ்வளவு சங்கடப்படுறோம்னு உங்களுக்கு தெரியுமா? எவையா சொன்னா அப்படி? எங்களுடைய வேதனை தெரியுமாயா அப்படி சொன்னவனுக்கு? அப்படி அந்த கேள்வியைத்தான் இப்படி அழகா வைக்கிறாரு. ஆறார் கடல் போலும் காமத்தர் ஆயினார் அவருடைய பொல்லாமை, அந்த காமத்தால் அவர்கள் விடும் துன்பத்தை ஆரே அறிவார், பொல்லாமை ஆரே அறிவார், அவர்கள் துயரை யார் அறிவார்னு கேட்கிறார். அது வைணவத்துக்குள்ள நுழைஞ்சோன்னு வைங்களேன், இறைவன் மேல் இருக்கிற அந்த அந்த ஆவலை நீங்கள் இப்படி வெளிப்படுத்தும் போது, காமம்னு வச்சுக்கோங்க, இறைவனை விடுங்க, பொதுவாக காமத்தை இருக்கும்போது இதை பொறுத்துக்கணுமா, இந்த பெயினை பொறுத்துக்கணும். ஏன்னா இது நமக்கு அளிக்கப்படுகிற ஒரு தண்டனையாக அதை எடுத்துக்கணும். ஸ்வரூப சிக்ஷை. அதாவது இது நமக்கு நாம் அவனை அடையப்படும் துன்பமாக கருதி இதில் ஈடுபட வேண்டும். இது நம் அவனை அடைவதற்காக நாம் செய்யக்கூடிய ஒரு பிராக்டிஸாக எடுத்துக்கணும். ஆகவே இதை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லாமல் ரொம்ப வெளிப்படையாக காமிச்சுக்கிட்டு இப்படி பேபேன்னு அலைஞ்சேன்னு வச்சுக்கேன், அது ஸ்வரூப ஹானி. ஹானி என்றால் துன்பம், தவறுங்கிற பொருள். சோ அது ஸ்வரூப ஹானி அப்படின்னு அதை சொல்றாரு. பொறுக்காமல் ஆர்ப்பரித்தல் ஸ்வரூப ஹானி அப்படின்னு சொல்லும் போது இவர் கேட்கிறார், பரகால நாயகி கேட்கிறா, அவனை அடைய ஸ்வரூபஹானியை பொருட்படுத்தாமல் பாய்பவர் தவிர வேறு யார் இத்துன்பத்தை அறிவார்னு கேட்கிறார். என்னைய மாதிரியே அடையணுங்கிற வெறி கொண்டு திரியிற இன்னொருத்தர் தவிர உங்களுக்கு எல்லாம் அடக்கி வச்சுட்டு உட்கார முடியுதுன்னு சொன்னாலே உங்களுக்கு என் துன்பம் புரியலன்னு அர்த்தம். உங்களுக்கு எல்லாம் புரியுமா? எனக்கு அட்வைஸ் பண்ண வந்தீங்க. அதான் முதல்ல சொன்னால சூழ்குழலார் ஆறானும் ஈஸ்வர். சூழ்குழலாரை பார்த்து சொல்றான், உங்களுக்கு எல்லாம் இந்த பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு எல்லாம் இறைவன்கிறவன் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் போய் 6 மணிக்கு எட்டி பார்த்துட்டு 6:15 வீட்டுக்கு வந்து சீரியல் பார்க்க வந்துடலான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற ஆளு. எனக்கு அப்படி இல்லை. எனக்கு அடுத்த வேளை சாப்பாடு இல்லைன்னா நான் எவ்வளவு துயரத்துல இருப்பேனோ அந்த அளவுக்கு எனக்கு அவன் இல்லாம துயரம் இருக்கு. உங்களுக்கு எப்படி என் பிரச்சனை தெரியும்? அதான் அவ கேட்கிறேன். கார்கடல் போலும் காமத்தர் ஆயினார் ஆரே பொல்லாமை. கரெக்டா அந்த கடல் போடுறாரு பாருங்க. ஏன்னா இந்த கடல் போலும் காமத்தர்னு தான் டெபினிஷன் வச்சிருக்காங்க. சரியா அந்த டெபினிஷனை உடைக்கிறாரு. அதான் கவிஞன் இலக்கணத்தை மீறும் போது அத ஒரு இலக்கிய ஆக்கி விட்டுறான். அடுத்து அவ சொல்றா, நான் என்னமோ கண்மூடித்தனமா எல்லாம் பேசலையா, ஐ ஹாவ் அ ப்ரூஃப். என்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கு. நான் என்னமோ முதல்ல இப்படி வந்த மாதிரி, நீங்க எல்லாம் எனக்கு முன்னாடி பார்த்தாத மாதிரி ஏமா இப்படி அலையறன்னு என்னைய கேக்குறீங்க. எனக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் இருக்கு தெரியுமா? என்ன சம்பவம் இருக்கு? அது நிற்க அப்படின்னா ஓகே, நான் பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? நில்லுங்க, வெயிட், இது இங்க இருக்கட்டும், லெட் இட் பி. அடுத்ததுக்கு வாங்க. நான் சொல்ல போற ஆளு ஆறானும் ஆதானும் அல்லளவள் காணீர். நான் சொல்ல போறாரு யாரோ ஒருத்தி எவ்வளோ ஒருத்தி கிடையாது. அவள் பெயரால் ஒரு இதே எழுதப்பட்டிருக்கிறது. வாரார் வனமுலை வாசவதத்தை என்று ஆறானும் சொல்லப்படுவாள். ஆறானும் என்றால் அனைவராலும் அறியப்படும் புகழுடையவள். நான் சொல்ல போற பெண் யாரோ எவ்வளோ அடையாளம் இல்லாதவள் இல்ல. வாசவதத்தை, வாரார் வனமுலை வாசவதத்தை, அவ்வளவு அழகியவ. மார்பு வாரணிந்து அழகுடன் விளங்கும் மார்பை கொண்டிருக்கிற பேரழகியாகிய வாசவதத்தை, அவளை பத்தி தான் நான் சொல்ல போறேன். அப்ப அவள்தான், அவ என்ன செஞ்சா? அவளும் தன் பேர் ஆயம் எல்லாம் ஒழிய. பேர் ஆயம் என்றால் பெரும் செல்வம்ங்கிற பொருள்ல வரும். செல்வம், புகழ் எல்லாமே பேர் ஆயம் என்கிற சொல்லுக்கு வரும். ஆயம்னா செல்வம், புகழ், கீர்த்தி எல்லாமே அதுக்குள்ள வருது. இங்க தோழியர்னு இவங்க உரையாசிரியர்கள் சொல்றாங்க. ஆனா நம்ம அதை பேரும் புகழ்னு வச்சுக்கணும். அவர் தன்னுடைய பேர் புகழ் எல்லாவற்றையும் விட்டு பேர் புகழ் எல்லாம் ஒழிய பெருந்தெருவே, மெயின் ரோட்ல, சும்மா ஏதோ சந்துக்குள்ள சம்பவம் நடக்கலையா, அத்தனை பேரும் பாக்குற பெருந்தெருன்னா மெயின் ரோடு,
மெதும் தெருவுல தாரார் தடந்தோள் மாலை அணிந்த வீரத்தோள் பெரிய தோள் தலைக்காலன் காலில் தலையிடப்பட்டவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? எவனோ ஒரு பெரிய வீரனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க, கைது பண்ணி கூட்டு போறாங்க, கால்ல விலங்கிட்டு இருக்காங்க. பெரிய மார்பு உடையவன், மாலை அணியும் மார்பை உடையவன். அவன வாசவதத்தை பார்க்கிறா. அவ ஒரு பெரிய ரொம்ப செல்வாக்கான வீட்டு பெண். நடு தெருல அவனை பார்த்துட்டு பார்த்த மாத்திரத்தில் அவன் மேல் காதல் கொண்டு தாரார் தடந்தோள் தலைக்காலன் பின் போனாள். இறங்கி தெருல அவன் முன்னாடி போயிருக்கா. எனக்கு முன்னாடியே ஒருத்தி. நான் வீட்டுல கிடந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி ஒருத்தி ரோட்ல பாக்குறான். அவ பெரும் பணக்காரி, ஒரு இளவரசியா இருந்தவ. அவ இறங்கி இவன் முன்னாடி போயிருக்கா தெருவுல. இந்த சீன் எத்தனை இடத்துல பார்த்திருக்கோம்? பார்த்திபன் கனவுன்னு கல்கி எழுதியிருக்காரு. பார்த்திபன் கனவுல ஹீரோ ஹீரோயின் பார்வையே ஹீரோ பார்த்திபன் அரசு இது சாரி பார்த்திபன்கிறேன், பார்த்திபனுடைய பையன், அவன் பேரை மறந்து போயிட்டேன். அவன் அரெஸ்ட் ஆகி அவனை ஒரு வண்டியில கட்டி கூட்டு வருவாங்க வீதி வழியா. அப்ப தன்னுடைய இதுல இருந்து மாளிகையில இருந்து அவனை பாப்பா சோழ இளவரசி, இல்ல பல்லவ இளவரசி. அவ பாப்பா. பார்த்த உடனே அவன் மேல மனசு போயிடும். இந்த சீன் நிறைய இடங்கள்ல சாண்டில்யன் கதையில வரும். இப்படி ஒரு ஒரு வீரன் இப்படி கட்டப்பட்டு அப்படி நிக்கிறதும், அவனை பார்த்த உடனேயே அந்த பெண் காதல் வயப்படுவதும் இந்த சீன் முதல்ல வாசவதத்தை கதையில தான் வருது. அப்ப இதை பத்தி ஒரு உரையாசிரியர்கள் ஒரு தீவிரமான விளக்கம் எழுதியிருக்காங்க. அதாவது நமக்கு வடமொழி மரபுல ஒரு காவியம் இருக்கு, வாசவதத்தாங்கிற பேர்ல ஒரு காவியம் இருக்கு. அது மகாகவி சுபந்துங்கிறவர் எழுதினது. இந்த சுபந்து எழுதின வாசவதத்தை கிடையாது இந்த திருமங்கையாழ்வார் சொல்வது. ஏன்னா அந்த கதை எப்படி இருக்கும்னா, அவ சாபம் பெற்ற ஒருத்தி கல்லாகி அப்புறம் இன்னொரு கந்தர்வனாக வந்த ஒருவன் அவளை தொட்டு அவள் திரும்ப மானுட உருவடைந்து அவனோட சேர்ந்து போய் அப்படித்தான் அந்த கதை போகுமே தவிர இந்த மாதிரி ஒருத்தன் பின்னாடி கிளம்பி போனாங்கிற கதை கிடையாது. ஆகவே சுபந்து எழுதிய வாசவதத்தா என்கிற காவியத்தை நீங்க இதோட கனெக்ட் பண்ண கூடாது. சரி, அடுத்த ரொம்ப ஆச்சரியமான இன்னொரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அன்னங்கராச்சாரியா. பெரியவாச்சான் பிள்ளையும் அதை மென்ஷன் பண்றாரு. அது என்ன ஆராய்ச்சி? வாசவதத்தை யார் பின்னாடி போனா அப்படின்னு பார்த்தா, வத்சராஜன் அப்படின்னு ஒரு மன்னன். அவன் இந்த இன்னொரு மன்னனோட தகராறு நடக்கும்போது இந்த மாதிரி பிடிபடுகிறான். அவன் பின்னாடிதான் இவ போனதாக கதை இருக்கு. அந்த வத்சராஜன் வாசவதத்தை தான் ஜோடி. அந்த வத்சராஜன் ஒருத்தன் தான் இது. சரி, வத்சராஜன் எங்க வந்தான்? மகாபாரதத்துல 201ஆம் அத்தியாயத்துல 22வது ஸ்லோகத்துல திரௌபதியினுடைய சுயம்பரத்திற்கு வந்த மன்னர்கள் லிஸ்ட் போடும்போது வத்சராஜாச்ச மதிமான்னு அப்படின்னு ஒரு வரி வருகிறது. அந்த வத்சராஜன் தான் வாசவதத்தையை மணந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார் அன்னகராச்சாரியா. கதா சரித் சாகரம்னு ஒரு புக் இருக்கு வடமொழியில. கதா சரித் சாகரம், வாழ்க்கை கதைகளினுடைய கடல், கதை கடல், அப்படிதான் அந்த கதா சரித் சாகரம். அதுல 12வது தரங்கம்ல வாசவதத்தையினுடைய கதை இருக்கிறது. அதுலதான் வத்சராஜனை இவள் இப்படி ஒரு மன்னன் கைது செய்து அழைத்து போகும்போது வாசவதத்தையாகிய இளவரசி அவன் அழகிலும் வீரத்திலும் மயங்கி தெருவென்றும் பாராமல் அவன் பின்பாலியை சென்று அவனை வாதாடி தனக்கு கணவனாக்கி கொண்டு அவனுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தாள்ங்கிற மாதிரி கதை போகுது. ஆனா இது அந்த கதாசரித்திர சாகரத்துல இருக்கே தவிர எந்த புராணத்துல அதுக்கு மூலக்கதை இருக்குன்னு தெரியலங்கிற அளவுக்கு அவருடைய ரிசர்ச் சொல்லியிருக்காரு. ஆகவே அந்த கதைய திருமங்கை ஆழ்வார் இங்க ரெஃபர் பண்றாரு. அதாவது சாரி, பரகால நாயகி இங்க ரெஃபர் பண்றான். அவன் என்ன கேக்குறா, நான் என்னமோ வெக்கங்கிட்டு போய் அலையறேன்னு எல்லாம் பேசுறீங்களே, ஆறானும் ஆதானும் அல்லல் அவள் காணீர், யாரோ எவ்வளவு கிடையாது அவ என்னை விட பெரிய பதவியில இருந்து இளவரசி மாதிரி இருந்தவ. ஆறார் வனமுலை வாசவதத்தை என்று ஆறானும் சொல்லப்படுவள், எல்லோராலும் அவள் அழகி என்று சொல்லப்படுகிற வாசவதத்தை அவளும் அவ கூட தன் பேர் ஆயம் எல்லாம் ஒழிய தன் பேர் புகழ் அனைத்தையும் தொலைத்துவிட்டு
பெருந்தெருவே, அத்தனை பேரும் பாக்குற மெயின் ரோட்ல தாரார் தடந்தோள் தலைக்காலன் பின் போனாள். அவன் தான் வேணும்னு தெருவுல இறங்கி அவன் பின்னாடி போயிட்டா. ஊரார் இகழ்ந்திடப்பட்டாளோ, அவளை என்ன ஊர்க்காரங்க கேவலமாவா பேசுனாங்க? அவளை பத்தி காவியம் எழுதி வச்சிருக்கீங்க? அவ கேள்வியை பாருங்க. ஊரார் இகழ்ந்திடப்ப ஊராரால் அவ என்ன கேவலமாவா பேசப்பட்டா? என்னமா எவனோ ஒரு கைதி அவன் பின்னாடி போயிட்டு இறங்கி டக்குன்னு அப்படின்னு ஊர்க்காரங்க அவளை கேவலமா பேசுனாங்களா? ஆகா, என்ன காதல், என்ன அன்புன்னு தானே பேசுனீங்க. என்கிட்ட மட்டும் என்ன வந்து அட்வைஸ் வாழுது உங்களுக்கு? இதுதான் அவளுடைய நிலை. ஊரார் இகழ்ந்திடப்பட்டாலோ மற்ற எனக்கு இங்கு ஆரானும் கற்பிப்பார் நாயகரே. நீங்க யாரையா எனக்கு இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு? அதான் அவ கேள்வி. எவன் வந்து எனக்கு நியாயம் சொல்றது? நீங்க எல்லாம் அன்னைக்கு வாசவதத்தைக்கு இந்த மாதிரி நியாயம் பேசுனீங்களா? அங்க அவளை இகழ்ந்தா பேசுனாங்க அன்னைக்கு ஊர்க்காரங்க? நீங்க எல்லாம் வந்து எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணிட்டு தெரியுறீங்க? அவ கேக்குறான். அட்வைஸ் பண்ண வர எல்லாரையும் மதிக்காம அப்படி தூக்கி எறிகிறா. அந்த வார்த்தையை பாருங்க. மற்ற எனக்கு இங்கு ஆரானும் கற்பிப்பார் நாயகரே. என்ன பெரியங்க அப்ப அவ்வளவு ரொக்கம், அப்படி அவ்வளவு பெரிய ஆளுங்க யார் இருக்கா எனக்கு வந்து நியாயம் சொல்றதுக்கு? கற்பிப்பார்னா நியாயம் சொல்லுகிறவர். எனக்கு அப்படி சொல்லி கொடுக்குறேன் எவன் இருக்காங்க? நான் இப்ப கிளம்பி அவனை போய் பார்க்க போறேன். அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டேன். ஏமா என்ன நாங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீ, வேற என்னதான் செய்ய போற? என்ன செய்ய போறேன்னா கிளம்பி போறேன். இந்த பையன் எங்கெல்லாம் இருப்பான்னு எனக்கு தெரியும். அதான மடலேறுதல். அவன் எங்கெங்கெல்லாம் போவாளோ தலைவி, அங்கெங்கெல்லாம் போய் இவளை நான் விரும்புகிறேன் விரும்புகிறேன்னு சொல்லிட்டே தெரியணும்ல. அப்போ தலைவி கிளம்புனா தலைவன் இருக்கிற இடமெல்லாம் போகணும்ல. நான் அப்படி கிளம்பி போறேன். நான் அவனைனா அவனுடைய காரார் திருமேனி காணும் அளவும் போய், அவன் திருமேனியை காணும் அளவுன்னா அவனை நேருக்கு நேரம் பார்க்கிற வரைக்கும் விடாம போவேன். எங்கெல்லாம் போவ? சீரார் திருவேங்கடமே, சிறப்பு மிக்க திருவேங்கட மலைக்கு போனேன். திருக்கோவல் ஊரே, திருக்கோவலூர் நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல திருக்கோவிலூர், அங்க போவேன். உலகளந்த பெருமாள் அங்க போவேன். மதில் கச்சி ஊரகமே, மதிலால் சூழப்பட்டிருக்கிற காஞ்சி மாநகரத்தில் இருக்கும் திருஊரகத்தான் கோயில், அதான் ஊரகம், அங்க போவேன். பேரகமே, திருப்பேரகம், திருப்பேர் என்று அழைக்கப்படும் அப்பக்குடத்தான் கோயில், கோயிலடி. இன்னைக்கு வந்து அது கோயிலடின்னா எல்லாருக்கும் தெரியும். அப்பக்குடத்தான் கோயில், அதான் திருப்பேர் நகர், அங்க போவேன். பேரா மருது இருத்தான் வெள்ளரையே, பேரா பெயர்க்க முடியாத வலிமை வாய்ந்த மருத மரங்களை இருத்தான் இடித்து தள்ளினான். பெயர்க்கவே முடியாத மரத்தை அவன் இடிச்சு தள்ளி இருக்கான். அப்படிப்பட்ட கண்ணன் இருக்கும் திருவள்ளரை, அங்க போனேன். வெக்காவே, திருவெக்கான்னா ஒரு கோயிலோட பேரு. எது? நம்ம திருமழிசை ஆழ்வார் சொன்ன உடனேயே படாரம் எந்திரிச்சு பின்னாடி கிளம்பி வந்தாருல்ல, அந்த கோயில் தான் திருவெக்கா. எங்க காஞ்சிபுரத்திலேயே இருக்கு. யதோத்காரின்னு பேரு பெருமாளுக்கு. தமிழ்ல ரொம்ப அருமையான பெயர். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். துணிவுடைய சன்னா புலவன் சொல்கின்ற போகின்றேன், பைனாக பாய் சுருட்டி பின்வாராய்னு பெருமாளை சொன்னாரு திருமழிசை ஆழ்வார். சரியான்னு கிளம்பி பெருமாள் வந்து பின்னாடியே போயிட்டாரு. சீடனுக்கு பின்னாடி குரு போனாரு. குருவுக்கு பின்னாடி தெய்வம் எந்திரிச்சு போயிருச்சு. சீடன் போய் சொன்னான், என்னை ராஜா ஊரை விட்டு போக சொல்லிட்டாரு, நான் கிளம்புறேன் குருவே, உங்கள்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிறதுக்கு தான் வந்தேன்னாரு. ஏன்பா என்கிட்ட ஒழுங்கா பாடம் கேட்கிற ஒரே ஆள் நீதான், நீயும் கிளம்புனா நான் இங்க உட்காந்து யாருக்கு பாடம் சொல்றது, வா நானும் உன் கூட வரேன் அப்படின்னு கிளம்பி வந்துட்டாரு. கிளம்புற உடனே ஐயா டெய்லி பெருமாளை பார்க்கணுமே சொல்லிட்டு பெருமாளை பார்த்தையோ, ஒழுங்கா கும்பிட்டு இருக்கிற 2 பேர் நாங்க தான், நாங்களும் போன பிறகு இங்க படுத்து நீ யாருக்கு அருள் செய்ய போற, கிளம்பி அங்க உடைய வா அப்படின்னு கூப்பிட்டாரு. ரைட்டுப்பா அப்படின்னு சொல்லி பெருமாளும் பாயை சுருட்டி கையில வச்சுக்கிட்டு கிளம்பி வந்துட்டாரு. அதான் பைனாக பாய் சுருட்டி பின்வாராய், இன்னும் பின்னாடியே வரணுமா. எப்படி வழக்கமா நம்ம இறைவனை பின்தொடர்ந்து போவோம், ஆனா திருமழிசை ஆழ்வார் ஒருபடி மேல போறாரு. நாங்க போற இடத்துக்கு நீ பின்னாடி வாங்குறாரு. கிளம்பி போயிட்டார் பெருமாள். அதனாலதான் அவர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். திரும்ப ராஜா தன் தவறை உணர்ந்து சீடனை கூப்பிட்டு, ஐயா நீ தயவு செஞ்சு ஊருக்கே திரும்பி வந்துரு, ஏதோ தப்பா கேட்டுட்டேன், என் கெட்ட நேரம் மன்னிச்சுக்கப்பான்னு சொன்ன உடனே சீடன் திரும்ப வரான். குருகிட்ட சொல்றான், குருவே ரொம்ப பாவமா இருக்கு, நான் திரும்ப ஊருக்கே வரேன். அப்படியாப்பா, அப்பவா நானும் வரேன். பெருமாளை பாக்குறாரு, இந்த ஆளு நம்ம கூட வந்துட்டாரு நம்ம கூப்பிட்டோம்னு. ஐயா நீயும் வா, உன் பைனாக பாய்கொள், போ நீ பழையபடி போய் படுத்துக்குவாரு. சரியான்னு திரும்பவும் போய் படுத்துக்கிட்டாரு பெருமாள். இப்படி இருக்காரு கடவுள், லேபரட்டார் டாக் மாதிரி சொன்னபடி எல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்காரு. ஆகவேதான் அவருக்கு பேரு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். யதோத்காரி, யதோ உத்காரி, என்ன சொன்னீர்களோ அதை செய்வார்.
யதோ உத் என்ன சொல்லப்பட்டதோ அதை செய்கிறவர், காரியமாக செய்கிறவர், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு அழகான தமிழ்ல பெயர் வைத்தாங்க. அதுதான் திருவெக்கா. அங்க இருப்பான். அப்படியும் இல்லையா, திருவாலி திருநகரியில இருப்பான். என்ன இருந்தாலும் திருவாலிங்கிறது திருமங்கையாளருடைய சொந்த ஊரு. சோ அவர் எந்த திருத்தலத்தை சொன்னாலும் தான் ஊர் திருத்தலத்தையும் சேர்த்துருவாரு. பேர் ஆலி, பெருமை பெற்ற ஆலியில இருப்பான். அதுவும் இல்லையா, திருத்தங்கா, சீர்காழி பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், திருத்தன்கா, அங்க இருப்பான். அங்கேயும் இல்லையா, திருநறையூர்ல இருப்பான். திருநறையூர் இல்லைன்னா திருப்புலியூர். திருப்புலியூர்ங்கிறது குட்டநாடு, அதாவது மலை தேசம். குட்டநாடுல இருக்கிற இதுக்கு பேரு திருப்புலியூர். அங்க இருப்பான். அதுவும் இல்லையா, ஆராமம் சூழ்ந்த அரங்கம். ஆராமம் என்றால் அழகிய, ஆர் ஆமம் அழகிய சோலைகள், அழகிய சோலைகளால் சூழப்பட்டிருக்கிற அரங்கத்துல இருப்பான். அங்கேயும் இல்லையா, திருக்கண்ணமங்கையில தான் இருப்பான். கணமங்கை. அங்கேயும் இல்லையா, காரார் மணிர கண்ணனூர். கண்ணூர் தான் கண்ணனூர், இப்ப கேரளால இருக்கிற கண்ணூர். கண்ணனூர் அங்க இருப்பான். அங்கேயும் இல்லையா, கும்பகோணத்துலதான் இருப்பான். கும்பகோணம் தான் விண்ணகரம். யாரு, ஒப்பிலியப்பன் கோயில். ஒப்பிலியப்பன் கோயிலுக்கு தான் விண்ணகரம், திருவிண்ணகரம்னு பேரு. அங்க இருப்பான். அங்கேயும் இல்லையா, திருக்கண்ணபுரம், அதான் கணபுரம்னு சொல்றது, சீரார் கணபுரம், அங்க இருப்பான். அப்படி இல்லைன்னா திருச்சேரை, சேரைங்கிற ஊரு, திருச்சேரை, அங்க இருப்பான். அதுவும் இல்லையா, தேரெழுந்தூர், அதான் திருவழுந்தூர்ல இருப்பான். அங்கேயும் இல்லையா, மழை மேகங்களால் சூழப்பட்டிருக்கிற காரார் குடந்தை, மேகங்கள் சூழ்ந்து விளங்கும் குடந்தையில இருப்பான். அங்கேயும் இல்லையா, கடிகைனா என்னது, திருக்கடிகை, கடிகாச்சலம் என்று சொல்லப்படுற கெடிகாச்சலம்னு சொல்லுவாங்க. அது சோளிங்கர், நம்ம ஆந்திரா பார்டர்ல, நம்ம சென்னையில இருந்து போறோம் இல்லையா, வேலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய மலைக்கு மேல நரசிம்மராக, அக்கார கனி என்று திருமங்கையாழ்வாரால் புகழப்பட்ட யோக நரசிம்மரா அந்த மலை மேல உட்கார்ந்துருக்காங்க. அதுதான் கடிகைங்கிறது. கடிகையில இருப்பான், மலை மேல இருக்கான், சோலையில இருக்கான். அவர் தேடுற இடம் பூரா பாருங்க, சோலை, மலை, எல்லா நிலங்களுக்கும் போயிட்டாரு. போயிட்டு இப்ப சொல்றாரு கடல் மல்லை, நெய்தல் நிலத்துக்கு வந்துட்டார். கடல் மல்லை, அப்படி இல்லைன்னா அந்த திருக்கடல் மல்லையில இருப்பான். அங்கேயும் இல்லைன்னா அப்படியே டுவர்ட்ஸ் சென்னை வாங்க, ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டை பிடிச்சு அப்படியே வாங்கயா, வழியிலேயே ஏறார் பொழில் சூழ் இடவெந்தை. ஏர் என்றால் அழகு, ஆர் என்றால் மிகுந்த, அழகு மிகுந்த பொழில். பொழில்ங்கிறது சோலை தான். சோலைக்கும் பொழிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சோலைக்குள்ள ஒரு நீர்நிலை இருந்தால் அது பொழில், வெறும் பார்க் மட்டும் இருந்ததுன்னா அது சோலை. பொழில் என்றால் அங்கு நீர்நிலைகள் நிரம்பி இருக்கு. நீர்நிலைகள் நிரம்பிய சோலைகளால் சூழப்பட்டிருக்கிற திருவிடவெந்தை, அங்கே இருப்பான். அங்கேயும் இல்லையா, திருநீர்மலைக்கு வந்துருங்க, திருநீர்மலை நீர்மலையில இருப்பான். அங்கேயும் இல்லையா, அந்தால வண்டி அப்படியே ஜிஎஸ்டியில விட்டுருங்க, நேர மதுரைக்கு போயிருங்க. சீராரும் மாலிருஞ்சோலை, திருமாலிருஞ்சோலையில இருப்பான். கள்ளழகர் கோயில் அங்க இருப்பான். அங்க இல்லைன்னா அப்படியே மதுரையை பார்க்க போங்கய்யா, திருமோகூர், காளமேக பெருமாள் திருமோகூர்ல அங்கே இருப்பான். அங்கேயும் இல்லையா, ஒரு மதுரை ஏர்போர்ட்லயே பிளைட்டை பிடிச்சு நேர பத்ரிநாத்துக்கு போயிருங்க. ஆரோர் புகழும் பதரி, பதரிங்கிறது பதரி, நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம வடமொழியில பா யூஸ் பண்ற இடத்துல தமிழ்ல வா போடுவாங்க. நம்ம பங்களாதேஷ்னு தமிழ்ல எழுதுவோம். இது சாரி, பங்களாதேஷ்னு அவங்க வடமொழியில சொல்லுவாங்க, நாம வங்கதேசம்னு எழுதுவோம். அவங்களுக்கு பூரா விவேகானந்தர் தான், விவேக் தான். நாம அவரை விவேகானந்தர்னு தான் எழுதுவோம், வி தான் போடுவோம். ஆகவே இங்க பதரி என்பது பதரிநாத், அங்கே போவோம். வட மதுரை, கிருஷ்ணன் பிறந்த இடமாக சொல்லப்படுகிற மதுரா, உத்தரப்பிரதேசல இருக்கிற மதுரா, வடமதுரை. ஊர் ஆய எல்லாம் ஒழியாமே, ஒரு ஊர் விடாம அவனை தான் தேடி போவேன். ஊர் ஆய, அதாவது அவன் இருக்கிற ஊர்னு சொல்ற ஒன்று விடாமல், எல்லாம் ஒழியாமே, ஒன்ன கூட மிஸ் பண்ணாம, ஒரு இடம் விடாமல் நான் அவனை தேடி போவேங்கிறான். அவனை, யாரை? ஓர் ஆணை கொம்பு ஒசித்து ஓர் ஆணை கோல் விடுத்த. அவன் எப்படி ஆள் பாருங்க, அவன் எப்படி பேலன்ஸ் பண்றாங்கிறத சொல்றதுக்கு தான் இது. ஒரு யானையை கொம்பு உடைச்சு கொன்ன, எந்த யானை? கம்சனுடைய பட்டத்து யானை ஆகிய குவலய பீடம்.
குவலய வேடம் கிருஷ்ணனை கொல்ல வருகிறது. கிருஷ்ணன் போய் அவனுடைய கொம்பை உடைத்து அதனை மத்தகத்தில் அரைந்து அதை கொல்லுகிறார். ஒரு யானையை கொன்ன. இந்த பக்கம் என்ன செஞ்ச? குளத்துல மாட்டிக்கிட்டு கஜேந்திரன் வந்து ஆதி மூலமேன்னு கதரும் போது நீ வந்து அப்படியே பாஞ்சி ஓடி வந்து கருடன்ல ஏறி விரைந்து வந்து அந்த முதலையை கொன்று அதனுடைய துன்பத்தை விடுவித்தாய். கோள் என்றால் துன்பம். கோள் விடுத்த அதன் துன்பத்தை நீக்கினாய். அப்ப இறைவன் என்ன செய்கிறான்னா அந்த பேலன்ஸ் இறைவன். ஒன்றை காத்து ஒன்றை அழித்து அப்படி செய்யக்கூடியவன். ஓரானை கொன்று ஓரானை காத்து. யார் எழுதியிருக்கா? திருமங்கையாழ்வார் எழுதினார் நினைக்கிறேன். ஓரானை கும்போசித்து ஓரானை கோள் விடுத்த சீரானை. அதுதான் அவனுடைய சீர்மை. அவன் புகழ் என்ன? ஒன்னை இப்படி செய்வான், இன்னொன்னு அப்படி செய்வான். அந்த பேலன்சிங் அவனால செய்ய முடிஞ்சிருக்கு. செங்கண் நெடியானை, சிவந்த கண்களுடைய நெடிய உருவம் கொண்டவனை, தேன் துழாய் தாரானை. தாரானைன்னா இந்த இடத்துல தார் அணிந்தவனைன்னு அர்த்தம், தராதவனைங்கிற அர்த்தம் இல்லை. தார் என்றால் மாலை. தேன் துழாய் தார், அதை அணிந்தவன். தேன்துழாய் தாரானை, தேன்மிழி நிறைந்த துளசி மாலையை அணிந்தவன். தாமரை போல் கண்ணானை, செந்தாமரை போல சிவந்த வரிகளோடு அழகுறடங்கும் கண்களுடையவனை. என் அருஞ்சீர் பேராயிரமும் பிதற்றி. என் அரும், என் என்றால் 3 சுழி இன் போட்டிருக்காங்க. எண்ணுவதற்கு அரிய சீர், அருஞ்சீர், எண்ண முடியாத அளவிற்கு பெரும் புகழ் கொண்ட அவனுடைய பேர் ஆயிரத்தையும் பிதற்றி. நேர்பொருள் உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்க? பிதற்றின்னு சொல்றா, பேராயிரமும் பிதற்றி. என் அருஞ்சீர்னு இங்க வந்து அவன் நக்கலா சொல்றா. எப்படி சொல்றான்னா திட்டுவேன்னு சொல்றா. ஏன்னா மடலூர்தவன் வந்து என்னை கைவிட்டுட்டா, அவ வந்து ஒரு பாவி, அவ என் மேல் இரக்கமில்லாதவள், இப்படிதான் சொல்லணும் மடலேறுகிறவள். இந்த மடலேறு மரபு தான் நமக்கு இருக்கு. 1980s சினிமா வரைக்கும் இருக்கு. இப்ப வரைக்கும் போடுறோம்ல, சீரும் பாம்பை நம்பி சிரிக்கும் பெண்ணை நம்பாதே. ஆட்டோல எழுதி போட்டு ஊரா கொண்டு போறிய, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் மடலேறுதல். இப்ப ஆட்டோ ஏறுதல் ஆயிருக்கு. அவ்வளவுதான். மடலூறுதல் ஆட்டோ ஊறுதல் ஆயிருக்கு. இப்படி எழுதி போட்டு போறது பூராவுமே மடலூறுதல் மரபுதான். ஆறு அது ஆழம் இல்ல, அந்த பெண்ணின் மனதை யார் அறிவார், பெண்ணை நம்பாத, பெண்களை நம்பாதே, கண்களை பெண்களை நம்பாதேன்னு எல்லா இடத்துலயும் என்னவோ ஆண் ரொம்ப ரொக்கம் மாதிரியும் பெண் தான் கைவிட்டு போனாங்கிற மாதிரியும். ஆணை பொறுத்த வரைக்கும் அவன் காதல் எப்போதும் உத்தமமானது. அவங்கிட்ட கேட்டீங்கன்னு வைங்க, இவ்வளவு உத்தமமானது உன் காதல், இது வரைக்கும் 3 பேரை காதலிச்சிருக்கேன், 3 பேர்த்தையும் கேட்டு பாரு, உத்தமமான காதல்னா 3 பேருக்கு இருந்திருக்கேன், அப்படிதான் பேசுவான் ஆண். அவனுக்கு அவன் காதல் எப்போதும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதுதான். அவன் ஒரு பெண்ணை விரும்பினா அந்த பொண்ணு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எப்படி? நான் தான் காதலிச்சுட்டேனே. இது ஆண் புத்தி. அதனால பெண் ஏத்துக்கலைன்னா பெண்ணை திட்டுவான், நீ சரியில்லைம்மா. அப்போ இதே மாதிரி தலைவி இப்ப தலைவனை திட்டணும். ஏய், என்னை எப்படிடா நீ கைவிடலாம், என்னை எப்படிடா நீ ஏத்துக்காம இருக்கலாம்னு கேட்கணும். அப்ப என்ன, அவன் 1000 பேர்களையும் புகழ்ந்து சொல்றதா இருந்தா இவ வீட்டுல உட்காந்து புலம்பலாமே. இப்படி ஊர் ஊரா அவன் இருக்கிற இடம்லாம் தேடி வந்து என்ன சொல்லணும்னா, 1000 பேர் உனக்கு நல்ல பேர் இருந்ததுன்னா 1000 பேர் உன்னை திட்டுறதுக்கும் நான் வச்சிருப்பேன், கொடும் பெயர்களால் உன்னை அழைப்பேன்னு தலைவி சொல்றாளாம். இது உரையாசிரியர்கள் விளக்கம். ஒரு சுவாரஸ்யமான ஒரு கற்பனை தான். எண்ணருஞ்சீர், எண்ணுவதற்கு அரிய அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனை புகழ்ந்து சொல்லும்போது நம்ம ஏத்துக்கலாம். கொடூரமான சிரிப்பு உடையவன், என் உள்ளத்தை திருடுவதற்கென்றே சிரிக்கிறான். அப்ப கள்ளச் சிரிப்பு உடையவன் அப்படின்னு சொல்லினா அப்படி யோசிக்கவே முடியாது நம்மளால. அதுதான் எண்ணருஞ்சீர். எல்லாரும் உன்னுடைய புகழ்னு நல்ல புகழை நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் எதை நினைச்சிட்டு இருக்காங்க? ஓர் ஆணை கோள் விடுத்த உன்னுடைய சீரை நினைச்சு எல்லாரும் 1000 பேர் சொன்னா, ஓர் ஆணை கொம்பு ஒசித்து கொன்றாயே, அந்த சீரை நினைச்சு நான் சொல்லுவேன்ல, அப்படி சொல்றேன். அப்படி எண்ணுவதற்கு அரிய விதத்தில் சொல்லும் பேராயிரமும் நான் சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்? பெருந்தெருவே, ஒவ்வொரு ஊர்லயும், நான் இப்ப மேல ஒரு லிஸ்ட் போட்டேன் பாத்தியா, அந்த ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற மெயின் ரோடு பூரா சொல்லிக்கிட்டே போறேன். பெருந்தெருவே, ஊர்க்காரன் என்னைய பத்தி என்ன நக்கல் அடிச்சாலும், என்னை எவ்வளவு இன்சல்ட்டிங்கா பேசினாலும் கவலைப்பட மாட்டேன். ஊரார் இகழிலும், ஊர்க்காரன் என்னை இகழ்ந்தாலும் ஊராது ஒழியேன் நான். மடல் ஊறாம நிக்க மாட்டேன் நான். ஊராது ஒழியேன் நான், மடல் ஊறாமல் இருக்க மாட்டேன். எதுல? வாரார் பூம்பெண்ணை மடல் ஊராது ஒழியேன் நான். அழகியா வாரார் பூம்பெண்ணை,
நல்ல அழகிய பனை ஓலையால் செய்யப்பட்ட. பூம்பெண்ணைனா இளம் ஓலை. முதிர்ந்த ஓலையில நீங்க முடையிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால கொஞ்சம் இளம் ஓலையா இருந்தா முடையிறது ஈஸி. ஆகவேதான் பூம்பெண்ணை. பெண்ணை என்றால் பனைன்னு அர்த்தம். பெண்ணை மடல். இப்ப பெண்ணை ஆறு, தென் பெண்ணை ஆறுன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த ஆற்றின் கரைகளில் எல்லாம் பனைமரங்கள் நிரம்பி இருந்தனன்னு அர்த்தம். இப்ப இல்ல. ஆத்துல மணலே இல்ல. அப்புறம் என்ன கரையில பனைமரத்தை கேட்கறது? பனைமரம் எல்லாம் நிரம்பி இருந்த ஆறு. பனைமரங்கள் நிரம்பிய வழியில் வரும் ஆறு என்பதால் அதற்கு பேரே பெண்ணை ஆறுன்னு பேர் வச்சாங்க. பெண்ணை மடல். பனைமரத்தினுடைய மடல்ல செய்த குதிரை மேல ஊராது ஒழியேன் நான். அதுல அதுல ஊர்ந்து உன் பேரை சொல்லாம வரமாட்டேன்னா அப்படின்னு அவ உறுதி சொல்றான். இதைத்தான் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவளை அட்வைஸ் பண்ணவங்க பேச்செல்லாம் அவ கேட்கல. அப்புறம் அதுக்கு கீழே ஒரு தனிப்பாடல் வருது. இந்த பாடலை கம்பன் செய்ததாக சொல்வது ஒரு மரபு. ஊராது ஒழியேன் உலகறிய. இதை கொண்டு கூட்டி வாசிப்போம். உலகறிய ஒன்னுதலீர். ஒன்னுதலீர்னா ஒன், 3 சுழி இன் போட்டா ஒளி பொருந்திய அழகுமிக்கன்னு அர்த்தம். ஒளி பொருந்திய அழகுமிக்க நுதலீர். நுதல்னா நெற்றி. ஒள் நுதல். ஒளி பொருந்திய நெற்றியை உடையவர்களே. ஒன்னுதலீர். ஒரே சொல்லா சேர்க்கும் போது ஒன்னுதலீர். அழகிய நெற்றியை உடையவர்களே. ஏன் அழகிய நெற்றி அழகிய நெற்றின்னு வருது? யோசிச்சு பாருங்க. என்னையா நெற்றியில அழகு? அது நெற்றி அல்ல, சிந்தனை. நெற்றின்னு சொல்றது ஒளி பொருந்திய நெற்றி அப்படின்னா நெத்தி பளபளான்னு இருக்குன்னு அர்த்தமா? அது சிந்தனையினுடைய வெளிச்சத்தை காட்டுகிறது. ஆகவே ஒள்நுதலீர் என்றால் அறிவுடையவர்களேங்கிற பொருளை நாம எடுத்துக்கணும். ஒள்நுதலீர் அவங்க என்ன சொல்றா? அறிவுடையவர்களே. நான் என்ன மீனிங்ல பேசுறேன் தெரிஞ்சவங்களேங்கிறா. தெரிஞ்சவங்களே. உலகறிய ஊராது ஒழியேன். இந்த உலகமே அறியும்படி மடலூராம விடமாட்டேன். ஊராது ஒழியேன். எது வரைக்குமா அப்படி திரிவ? அவன் வந்து என் மார்பில் சேரும் வரை நான் இப்படித்தான் திரிவேன். சீரார் முளைத்தடங்கள் சேரளவும். இந்த என்னுடைய அழகு பொருந்திய மார்புக்கு நடுவுல அவன் வந்து சேர்ற வரைக்கும் நான் இப்படித்தான் திரிவேன். மடல் ஊர்ந்துட்டே திரிவேன் ஒவ்வொரு ஊர்லயா. யாரம்மா கேக்குற? பாரெல்லாம் அன்று ஓங்கி நின்று அளந்தான். இந்த உலகத்தை எல்லாம் அன்னைக்கு ஓங்கி நின்று அளந்தான் இல்லையா? அவன் வந்து என்னுடைய சீரார் முளைத்தடங்கள் சேரும் அளவிற்கும் நான் என்ன செய்வேன்? உலகறிய ஊராது ஒழியேன். எங்க வச்சு சொல்ற இத? முதல் டிக்ளரேஷன் எங்க நடக்குது? திருநறையூர் மன்றோங்க ஊர்வன் மடல். திருநறையூர் நார்ச்சந்தியிலிருந்து நான் ஆரம்பிப்பேன். மன்று என்றால் 4 சந்திகள், 4 தெருக்கள் சந்திக்கும் இடத்தில் அமைந்திருக்கும் மண்டபத்துக்கு பேர் தான் மன்றுன்னு பேரு. அந்த மன்று ஓங்க, அந்த மன்றில் இருப்பவர்கள் அறியும்படியாக அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஊரே அறியும்படியாக அர்த்தம். ஆமா, என்னைய கொண்டாந்து நாச்சந்தியில நிப்பாட்டிட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஊரறிய என்னைய கேவலப்படுத்திட்டான்னு அர்த்தம். அப்ப மன்று ஓங்க, இந்த திருநறையூர் ஊர்ல இருக்கிற அவ்வளவு பேரும் அறியும்படி முதல்ல இங்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் உலகறிய ஊராது ஒழியேன். உலகமறிய எல்லா இடத்துக்கும் போவேங்கிற என்று அவர் சொன்னதாக இந்த பாட்டு முடிகிறது. ஒரு பெண்ணினுடைய ஒரு ஒரு உறுதிப்பாடு. அவளை நீங்க எந்த விதத்திலையும் சமாதானப்படுத்த முடியாது. அதனாலதான் தீரா நோயின்னு ஒரு சொல்லோட அவளுடைய நோயை கட்டுவீச்சு சொன்னான். நீங்க என்ன சமாதானம் சொன்னீங்கன்னாலும் அவனை சேராத அளவுல இவளுக்கு இது குணமாகாது, இன்னும் மோசமாயிட்டு தான் போகும். அதான் முதல்ல அம்மா அப்பா ஏதோ செய்வாங்கன்னு பேசாம இருந்துட்டு அவன் நம்ம பையதான் என்னைக்கு இருந்தாலும் வந்துருவான்னு சொன்னோடனே டென்ஷன் ஆயிட்டான். பொறுப்பு இல்லாத பெற்றோர்களா இருக்கீங்க, நீ கொண்டு சேர்க்க வேண்டாமா, இந்த நானே கிளம்பி போறேன் அப்படின்னு அவ ஆரம்பிச்சுட்டான். இப்படியாக ஒரு 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 உணர்வு நிலையை அப்படியே பக்தியின் மேல் போடக்கூடிய ஒரு அருமையானது. அடுத்து பெரிய திருமடல் இதை இன்னும் விரிவாக இன்னும் ஆழமாக பேசக்கூடியதாக அமையும். அடுத்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து நம்ம பெரிய திருமடல் பார்க்கிறோம். பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ரொம்ப மிகவும் சிறப்பா இருந்தது. அப்படியே நாங்க சொக்கி போற அளவு இருந்தது. அந்த விளக்கமும் அதுவும் பைத்தியம் முடிக்காத குறையா தான் இருந்தது எனக்கு. அந்த பெரிய திருமடலும் இதே தானா? இதே மாதிரிதான் போகுமா? ஆமா ஆமா, கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். ஓ.
நன்றி சாச்சா. ஒரு மிகுந்த ரசனை மிகுந்த ஒரு இலக்கியம். ஒரு இது என்ன சொல்றது, ரொம்ப ரேர் இல்லையா? இது போல நிறைய மடல்களை நம்ம வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இது ரொம்ப சிறப்பா இருந்தது, நல்லா ரசிக்க முடிஞ்சது. நன்றி. நண்பர்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் ப்ளீஸ். அதாவது ஒண்ணும் ஒரு சிறப்பு. அதாவது திரும்பி வரல அப்படிங்கிறது ஏற்கனவே கூட ஒண்ணுல வந்திருக்கு. ஐ திங்க் இதுவா திருவிருத்தமா என்னன்னு தெரியல. மனசு போச்சு திரும்பி வரல அப்படிங்கிறது. வாராதே என்னை மறந்துதான் திரும்பி வரல, போன மனசு வரல அப்படிங்கிறது. அப்புறம் வல்வினையால் அப்படிங்கிறது. என்னை கூப்பிட்டாங்க, இவங்கெல்லாம் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறது கூட நீங்க அழகா அந்த இதை சொன்னீங்க, பாகவதர்கள் கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. எல்லாம் இது எப்படி இந்த சாதாரண உலகத்துல எப்படி இருக்குமோ அது அந்த அளவு கூர்ந்து பார்த்து அது அப்படியே இறைவனுக்கு ஈக்குவலா பண்ண முடிஞ்சதுன்றத என்னால இதுவே பண்ண முடியல. எப்படி யோசிச்சிருக்காங்க அந்த காலத்திலேயே. சாதா மனுஷனுக்கு என்னென்ன தோணுமோ அந்த இதுக்கு முன்னாடி கூட அப்படிதான். அந்த திருத்துழாய் மாலையை என் மேல வீசி ஏறி, அந்த பீதக பட்டாடை என் மேல வீசி ஏறி அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த இதுலயும் வரும், என் மேல எல்லாத்தையும் தூக்கி போடு அப்படின்னு. அதே மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட இதுல இப்ப சாதாரணமா ஒரு லேடிஸ் என்னென்ன நினைப்பாங்க அப்படிங்கறத அது அப்படி ஒரு நுட்பமா பார்த்து இறைவனோட சேர்த்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்க விளக்கமும் அவ்வளோ ஜோரா இருந்துச்சு. வைணவம் அதை சொல்லும் போது அந்த 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 கரண கலேபரம்ங்கிறது இறைவன் அளிப்பது. கரணம் அந்த கரணம் நம்ம உடல் ஒரு அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, பார்வை என்பது அந்த கரணம். பார்வைக்கான கருவியாக வெளியே விளங்குவது கண். கண் என்பது கருவி. அந்த கருவிக்கு உண்டான உள்ளிருந்து அதை இயக்குவது தூண்டுவதாகிய இன்னொன்று இருக்கு. கலேபரம்ங்கிறது அந்த கருவி, டூல். அப்ப கரண கலேபரம் இந்த உள்ள இருக்கிற இதை இந்த புலன்களை இயக்குவது, புலன்களையும் புலன்களுக்கான பொறிகளையும் கரண கலேபரம் ரெண்டையும் நாம சூஸ் பண்ண முடியாது. அதை சூஸ் பண்றது இறைவன். எனக்கு இந்த மாதிரி கை இருக்கணும், கால் இருக்கணும், இந்த கலர், இந்த டெக்ஸ்டர், இந்த மாதிரி ஹேர், இப்படி எல்லாம் நான் சூஸ் பண்ண முடியாது. அதை பெருமாள் தான் கொடுக்குறான். நான் உயரமா இருக்கணுமா, குள்ளமா இருக்கணுமா, எப்படி இருக்கணும், ஆணா இருக்கணுமா, பெண்ணா இருக்கணுமா, இது எதுவும் என்ன சாய்ஸ் இல்லை. இதெல்லாம் அவன் தான் கொடுத்தான். கொடுத்து இந்த உலகத்துல பிறக்க வச்சுட்டான். அப்ப ஜீவான்மா திரும்பி பெருமாளை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறான். யோ, நான் சும்மா தானே உங்ககிட்ட இருந்தேன், என்னை இப்ப எதுக்கு நீ இப்படி ஒரு கரண கலைபுரத்துக்குள்ள திணிச்சு என்னை கொண்டாந்து பூமியில நீ விடுவ? அப்புறம் நான் இங்க வினைகளை செய்யணும். அப்புறம் வினைகளை செஞ்சுட்டு பழையபடி என்ன செய்யணும்? இப்படியே வினைகளின் பயன்கள் காரணமா பழையபடி இங்க இறந்து திரும்ப பிறந்து இறந்து பிறந்து இப்படியே வினைகளை சுமந்துகிட்டே நான் திரியணும். எனக்கு இது தேவையா? நானா கேட்டேன் அவங்ககிட்ட இந்த கரணத்தை கொடு, கலைபுரத்தை கொடுன்னு? எனக்கு ஒரு சாய்ஸ் கூட இல்லாம என்னை கொண்டு இப்படி பூமியில தள்ளுறைய, நான் இதுல இருந்து எனக்கு என்னதான் வழி? அப்போ பெருமாள் ஒரே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. சரி, கரண கலைவரம் ஏன் சாய்ஸ்பா, பூமியில உன்னை இறக்கி விடுறேன், உனக்கு சாய்ஸ் ஒண்ணு இருக்கு. எய்தர் ஆர் தான். ஒண்ணு, இந்த புலன்கள் என்ன சொல்லுகின்றனவோ அந்த புலன்களின் விருப்பப்படி அதன் பின்னாடி நீ போலாம். உன்னுடைய கரணங்கள் எல்லாம் எதை சொல்லுகிறதோ அதை கலைவரங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போட்டோம். இல்லை என்றால் அந்த கரணங்களை என்மேல் திருப்பு. உன்னுடைய கலைவரங்கள், உன்னுடைய கைகள், கால்கள், உன்னுடைய உடல் எனக்கான பணியை செய்யட்டும். அதனாலதான் நரசேவைங்கிற வார்த்தை வைணவத்துக்குள்ள வருது. பிரபத்தி, அடியார்களுக்கு சேவை செய்வது, பெருமாளுக்கு சேவை செய்வது. அதனாலதான் அடிமைங்கிற சொல் வருது. அடிமை என்பவன் யார்? தன்னுடைய உணர்வையும் தன்னுடைய உடலையும் ஒருவருக்கு கொடுத்து விட்டவன். அப்ப அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும்தான் செய்யணும். அப்படியாக கொண்டு சேர்த்து விடுகிற ஒரு மரபு இருக்கு. அப்ப இந்த கரண கலேபரம், இந்த உடல் என்பது புலன் இன்பத்தை நோக்கி போகக்கூடியதாகத்தான் நமக்கு எப்போதும், நம்ம மனம் அந்த கரணம் எப்போதும் நம்ம இதை நோக்கிதான் போகுது. இன்பத்தை நாடுவதே அதன் இயல்பு, உலக இன்பத்தை நாடுவது. அதை கொஞ்சம் திருத்தி பெருமாள் பக்கம் திருப்பணும்னு சொல்லும் போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க? புலனின்பத்தை வெறுத்து புலன்களை ஒருத்துன்னு சொல்லும் போது வைணவம் கொஞ்சம் பிராக்டிக்கலா திங்க் பண்ணுது.
அப்படியெல்லாம் புலன்களை வெறுத்துக்கிட்டே இருக்க முடியாதுயா. பார்த்தாதானே கண்ணு பார்த்தாதானே பிரச்சனைன்னு கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்துருந்தா ஞானம் வந்துருமா? அப்ப கண்ணை புடுங்கி போட வேண்டியதானே, காதை ஓட்டையாக்கிக்க வேண்டியதானே. அப்படி செஞ்சா ஞானம் வந்துருமா? வராது இல்ல. அப்ப வேற என்னதான் செய்யறது? இதனுடைய இயல்பு என்ன? அழகை ரசிப்பது கண்ணின் இயல்பு. அப்ப பெருமாள் அழகு, பெருமாள் அழகை ரசிச்சுக்கோ. வாய் சுவையானதைத்தான் சாப்பிடும். அப்படியா? அவன் பெயரே புகழுடையது, அவன் பெயரே சுவையுடையது. ஒரு பேருக்கு 1000 பேரா வச்சுக்க, அவன் பேரை சொல்லி சுவையை ஏற்றிக்கொண்டே இரு. இல்லையா? எங்க ஆளு வந்து சாதாரணமா சாப்பிட மாட்டாரு. காஞ்சிபுரத்துல இட்லி சாப்பிடுவாரு, திருமாலிருஞ்சோலையில தோசை சாப்பிடுவாரு, வடநாட்டுக்கு போனீங்கன்னா பூரி சாப்பிடுவாரு, சக்கரை பொங்கல், அக்கார அடிசில் என்ன, அதிரசம் என்ன, வழக்கையா சாப்பிடுவாரு. நீ சாப்பிடுறதெல்லாம் அவன் பிரசாதம்னு சாப்பிடு, உனக்கு சுவை முடிஞ்சு போச்சு. ஆடுதல் பாடுதல் அனைத்தையும் அவன் பேர்ல மாத்து. இதுதான் வைணவம் இந்த கரணகலையவரத்தை இறைவன் மேல் திருப்பக்கூடியதாக செய்யக்கூடியது. இவ்வளவு அதனாலதான் அந்த கரணமாகிய நமது மனம் உருவாக்கும் எல்லா உணர்வு நிலைகளையும் அப்படியே தூக்கி பெருமாள் மேல போடு. நீ இங்க இருந்தா என்ன, ஒரு காதல் பிறக்கும், காமம் பிறக்கும், இது எல்லாத்தையும் பெருமாள் மேல நீ கொண்டு வைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஒரு எளிதான ஒரு ஒரு வழிமுறையாக வைணவம் முன்வைக்கிறது. ஆகவே நீங்க மனிதர்கள் அறிந்த ஒன்றின் மூலம், மனிதனாக பிறந்தவன் காதலை அறிந்திருக்க மாட்டானா? மனிதனாக பிறந்தவன் காமத்தை அறிந்திருக்க மாட்டானா? அப்படி அறிந்ததன் வழியாக அறிய முடியாத இறைவனை நோக்கி கொண்டு போகிற ஒரு ஒரு வழிமுறையாக வைணவம் இதை முன்வைக்கிறது. அதனாலதான் திருமடல் இதெல்லாம் காதல்ல இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரீம் லவ்வர்ஸ், எக்ஸ்ட்ரீமா லவ்ல விழுந்தவன் செய்யக்கூடிய காரியம், அதையும் பெருமாள் மேல திருப்பி விடுறாங்க. அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான அப்ரோச்சா தான் இருக்கு வைணவத்துல. அப்புறம் அந்த திருமடல்ல எதுகை ஒரே போல வச்சிருக்கிறாரு, அதுல ஏதாவது சிறப்பு உண்டா, இல்ல காரணம் உண்டா, இலக்கணம் அது போல? சாரி, மைக் ஆஃப் பண்ணியே பேசிட்டு இருக்கேன். எதுகை வைக்கணுங்கிறது தான் மடல் இலக்கணம். மடல் இலக்கணத்துல அது இருக்கு, எதுகை வைக்கணும் அப்படின்னு. இந்த பாடல் பாடலாக பிரிக்கிற இடம் வருது பாருங்க, அது வரைக்கும் ஒரு செட்டா இருக்கும். அந்த செட்டா வச்சு அதை இதாக பிரிப்பாங்க, அதுல எதுகை பேசுவாங்க. அது ரூல். நான் அப்புறமா வேணா அந்த ரூலை இதுல இருந்து எடுத்து போடுறேன். இவருடைய அனகராச்சாரியாருடைய உரையில அது இருக்கு. அது ரொம்ப அழகா இருக்கு. இத்தனை வரிகளுக்கு அதே போல ஒரே மாதிரி எழுதி அமைக்கிறதுன்றது. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி, அப்ப வேற கேள்விகள் எதுவும் இல்லை என்றால் நண்பர்களுக்கு மிக்க நன்றி. நாளைக்கு அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்று பெரிய திருமடலோடு சந்திக்கலாம். நன்றி நண்பர்களுக்கு, நன்றி. நன்றி. நன்றி ஜெஜா. வெற்றி வெயிட் பண்றேன். ஓகே மேடம்.